வாகை சூடவா. மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். வாகை சூடவா என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. நாம் இந்த பகுதியில் பார்க்கக்கூடிய டாபிக் என்னவென்றால் அரோமேட்டிக் கார்பாக்சிலிக் அமிலங்கள். தட் மீன்ஸ் அரோமேட்டிக் கார்பாக்சிலிக் ஆசிட். ஃபஸ்ட்டு நம்ம டாபிக் போகிறதுக்கு முன்னாடி ஜென்ரலாக கார்பாக்சிலிக் அமிலத்தினுடைய ப்ராப்பர்ட்டி பண்புகள், ப்ரிப்ரேஷன் அதனுடைய தயாரிப்பு முறைகள், அதனுடைய பயன்கள் இதெல்லாம் பற்றி ஃபஸ்ட்டு ஒரு செஷன் பார்த்துட்டு அப்புறம் இது வரைக்கும் நீட் கொஸ்டின்ஸில் இந்த டாபிக் ஓரியன்டாக எந்தெந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, பின்னாடினா எப்படி ஃப்யூச்சரில் எப்படிலாம் கொஸ்டின்ஸ் வரலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த பகுதியில் நாம் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அரோமேட்டிக் கார்பாக்சிலிக் ஆசிட். இந்த அரோமேட்டிக் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ்க்கு what are the examples for the aromatic carboxylic acid? கார்பாக்சிலிக் அமிலத்தினுடைய பொதுவான தயாரிப்பு முறைகள், அதே மாதிரி பண்புகள், இதை பற்றியெல்லாம் ஃபஸ்ட்டு செஷனில் பார்த்துட்டு நம்ம அதுக்கு அடுத்தது இந்த பாடப்பகுதியில் இது வரைக்கும் நீட் கொஸ்டின்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி வரிசையாக நம்ம பார்ப்போம். ஸோ முதல்ல அரோமேட்டிக் கார்பாக்சிலிக் ஆசிட். what are the examples for the aromatic carboxylic acid? First you should know what is carboxylic acid. கார்பாக்சிலிக் அமிலங்கள் என்றால் என்ன? அது ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஜென்ரலாக தெரிகிறது அரோமேட்டிக் அப்படின்னாவே பென்சீன் ரிங். தோஸ் காம்பவுண்ட் விச் கண்டைன் பென்சீன் ரிங், அதாவது எந்த சேர்மத்தில் பென்சீன் வளையங்கள் இருக்கோ அந்த சேர்மங்கள் எல்லாமே அரோமேட்டிக் அப்படிங்கிற மாதிரி நாம் சொல்லுவோம். இந்த பென்சீன் ரிங் attached with COOH group. That means COOH group attached with benzene ring. அந்த பென்சீன் வளையத்தில் COOH தொகுதி இணைஞ்சிருந்தா அதை நாம் அரோமேட்டிக் கார்பாக்சிலிக் அமிலங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த COOH group either which is attached directly linked with benzene ring or otherwise present at the side chain of the benzene ring. நேரடியாக அந்த COOH தொகுதியானது பென்சீன் வளையத்தோட இணைஞ்சிருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த பென்சீன் வளையத்தினுடைய பக்கத்தொடரில் சைட் செயினில் COOH தொகுதி இணைஞ்சிருந்தால் அரோமேட்டிக் கார்பாக்சிலிக் ஆசிட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள்ஸ் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு பென்சாயிக் ஆசிட். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது பென்சாயிக் ஆசிட் கொடுத்துருக்கு. பென்சீன் வளையத்தோட COOH தொகுதி இணைஞ்சிருக்கு. ஓகே. செகண்டு டொலுவிக் ஆசிட், டொலுவிக் அமிலம். இதில் பார்த்தீங்கன்னா பென்சாயிக் ஆசிட்லேயே CH3 அப்படிங்கிற ஒரு பதிலீடு ஒன்று இணைஞ்சிருக்குது. தேர்ட் ஒன் ஃபினைல் அசிட்டிக் ஆசிட், ஃபினைல் அசிட்டிக் அமிலம். ஆக்சுவலாக அசிட்டிக் அமிலம் அப்படிங்கிறது COO, CH3COOH அப்படின்னு நாம் சொல்லுவோம். இந்த CH3யில் இருக்கக்கூடிய ஒரு ஹச்சுக்கு பதிலாக ஒரு ஃபினைல் குரூப், அதாவது பென்சீன் வளையம் பதிலீடாயிருக்கு. இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா ஃபினைல் அசிட்டிக் ஆசிட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்த பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு சின்னமிக் ஆசிட். சின்னமிக் ஆசிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்சீன் வளையத்தோட CH டபுள் பாண்ட் CH COOH அப்படிங்கிற தொகுதி இணைஞ்சிருக்குது. சின்னமிக் ஆசிடை பொறுத்தவரை நம்ம மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு அன்சாச்சுரேட்டட் அரோமேட்டிக் கார்பாக்சிலிக் ஆசிட், அதாவது நிறைவுறாத அரோமேட்டிக் கார்பாக்சிலிக் அமிலம் இதை சொல்லுவோம். அதே அடுத்தது பார்த்தீங்கன்னா சாலிசிலிக் ஆசிட், சாலிசிலிக் அமிலம். அதாவது பென்சாயிக் அமிலத்தில் ஒரு பென்சீன் வளையத்தில் OH தொகுதி இணைஞ்சிருந்ததுன்னா அதை நம்ம சாலிசிலிக் ஆசிட் அல்லது சாலிசிலிக் அமிலம் அப்படின்னு நாம் சொல்கிறோம். அடுத்தது தாலிக் ஆசிட். தாலிக் அமிலம் பார்த்தீங்கன்னா பென்சீன் வளையத்தினுடைய அடுத்தடுத்து கார்பனில் 2 COOH தொகுதி இணைஞ்சிருந்ததுன்னா தட் மீன்ஸ் 2 COOH group is directly attached with adjacent carbon of the benzene ring. அப்படி இருந்ததுன்னா அந்த காம்பவுண்ட் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாலிக் ஆசிட் அப்படின்னு நாம் சொல்கிறோம். அடுத்த டாபிக், அடுத்த எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஆந்த்ரனலிக் ஆசிட், ஆந்த்ரனலிக் அமிலம். பென்சாயிக் ஆசிட் அதாவது பென்சாயிக் அமிலத்தினுடைய சைடு கார்பனில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்பனில் யங்கஸ்ட் குரூப் இணைஞ்சிருந்தா நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆந்த்ரனலிக் ஆசிட், அதாவது ஆந்த்ரனலிக் அமிலம் அப்படின்னு சொல்கிறோம். லாஸ்ட்டாக நம்ம பார்த்தோன்னா மேண்டலிக் ஆசிட். மேண்டலிக் ஆசிட் நாம் என்னன்னு சொல்கிறோம்னா மோனோஹைட்ராக்சி அரோமேட்டிக் கார்பாக்சிலிக் ஆசிட் அப்படின்னு நாம் சொல்லலாம். அதாவது ஒற்றை OH தொகுதியை கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரோமேட்டிக் கார்பாக்சிலிக் அமிலம் அப்படின்னா தான் அதை நம்ம மேண்டலிக் அமிலம் அப்படின்னு நாம் சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இதை தான் ஜென்ரலாக நம்ம உதாரணமாக நம்ம அரோமேட்டிக் கார்பாக்சிலிக் அமிலத்துக்கு உதாரணங்களாக நாம் எடுத்துக்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் த அரோமேட்டிக் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் பார்த்தோம். இப்போ ஜென்ரலாக ஒரு கார்பாக்சிலிக் அமிலத்தை எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம், how will you prepare the carboxylic acid from the organic compound?
ஸோ இன் திஸ் டாபிக், அதாவது இந்த பகுதியில் நம்ம மெயினாக வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியினுடைய பேசிக்ஸ், இது பேசிக்ஸ் நம்மளுக்கு கிளியராக தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த டாப்பிக்கில் நம்மளுக்கு டவுட்ஸே வராது. அதனால் இந்த டாப்பிக்கை பொறுத்தவரையும் பேசிக்ஸ் வந்து உங்களுக்கு கிளியராக தெரியணும். இப்போ ஃபஸ்ட்டு ஹெட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்கஹால், ஆல்டிஹைட், கீட்டோன். அதாவது ஆல்கஹால் ஆக்சினேட்டம் செய்யும் பொழுதோ, ஆல்டிஹைடு ஆக்சினேட்டம் செய்யும் போதோ, கீட்டோன் ஆக்சிடேஷன் செய்யும் போதோ நம்மளுக்கு கார்பாக்சிலிக் அமிலங்களானது கிடைக்குது. ஆல்கஹால், அது ஆல்கஹால் நம்மளுக்கு தெரியும், பிரைமரி ஆல்கஹால், செகண்டரி ஆல்கஹால், டெர்ஷரி ஆல்கஹால், ஓரணை ஆல்கஹால், ஈரணை ஆல்கஹால், மூவணை ஆல்கஹால். இந்த மாதிரி ஆல்கஹால்கள் எதை நாம் ஆக்சினேட்டர் செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அமிலம் கிடைக்கும். பட் நாம் பயன்படுத்தக்கூடிய ஆக்சிடைசிங் ஏஜென்ட், ஆக்சினேட்டர் காரணியை வச்சு தான் நாம் அதை சொல்லுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்டிஹைட். ஆல்டிஹைட் நம்மளுக்கு தெரியும். இப்போ முதல் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா that means primary alcohol CH2OH, adjacent carbon, OH containing the carbon which contain 2 hydrogen atom CH2OH. இந்த ஓரணை ஆல்கஹால் தொகுதியை நம்ம ஆக்சினேட்டம் செய்யும் போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது என்னன்னா ஆல்டிஹைட். அந்த ஆல்டிஹைடை நம்ம ஆக்சிடேஷன், அதாவது ஆக்சினேட்டம் செஞ்சோம்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது ஆசிட். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வரிசையாக சொல்லலாம். மற்றபடி அடுத்த டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிசிஸ் ஆஃப் நைட்ரைல், எஸ்டர்ஸ், அன்ஹைட்ரைட். அதாவது நைட்ரைல்ஸ் அப்படின்னா சயனைடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஹைட்ராலிசிஸ் அப்படிங்கிறது நீராற்பகுத்தல் அப்படின்னு நாம் சொல்லுவோம். இப்போ தமிழ்லன்னா நைட்ரைல்ஸ்களை நீராற்பகுக்கும் பொழுதோ, எஸ்டர்களை நீராற்பகுக்கும் பொழுதோ, அன்ஹைட்ரைடுகளை நீராற்பகுக்கும் பொழுதோ, ஆசிட் குளோரைடுகளை நீராற்பகுக்கும் பொழுதோ, நைட்ரோ அல்கேன்களை நீராற்பகுக்கும் பொழுதோ, அமைடை நீராற்பகுக்கும் பொழுதோ, ட்ரை ஹேலஜன்களை நீராற்பகுக்கும் பொழுதோ நம்மளுக்கு கார்பாக்சிலிக் அமிலங்கள் கிடைக்குது. அதாவது when hydrolysis of nitrile, ester, anhydride, acid chloride, nitroalkanes, amide and trihalogen, this kind of the compounds which are subjected to hydrolysis which gives carboxylic acid. Then fourth one, Grignard reagent. We know very well Grignard reagent, when it is react with carbon dioxide, it's a very, very important point. When carbon dioxide ஓட கிரிக்னாய்டு காரணி வினையில் ஈடுபட்டது அப்படின்னாவே நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக கார்பாக்சிலிக் ஆசிட். ஸோ இந்த கார்பாக்சிலிக் ஆசிட்ஸில் மெயினாக depending upon the nature of the Grignard reagent, either alkyl Grignard reagent or aryl Grignard reagent. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா மெத்தில் மெக்னீசியம் bromide, when react with the carbon dioxide we can get acetic acid. When it is used phenyl magnesium bromide we can get benzoic acid. So depending upon the type of the Grignard reagent which undergoes the reactions with the carbon dioxide where we can get the carboxylic acid. ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக கார்பாக்சிலிக் ஆசிட்ஸை நம்ம தயாரிக்கக்கூடிய முறைகள். ஒரு நியூவாக ஒரு ஈக்குவேஷன்ஸ் நாம் இங்கே பார்க்குறோம். கோச் ரியாக்ஷன், ஹைட்ரோ கார்பாக்சி அடிசன் அப்படின்னு நாம் சொல்கிறோம். பட் இந்த கொஷின்ஸ் வந்து இந்த ஈக்குவேஷன்ஸ் ஓரியன்ட் பாயிண்ட் நம்ம புக்கில் இல்லை. ஸோ அது அடிஷனலாக கொஞ்சம் பார்த்துருக்கோம். என்ன அப்படின்னா எத்திலீன் react with carbon monoxide and water in presence of phosphoric acid we can get propionic acid. அதாவது எத்திலீன் வந்து கார்பன் மோனாக்சைடு மற்றும் நீர் மூலக்கூறோட பாஸ்பாரிக் அமிலத்தின் முன்னிலையில் வினையில் ஈடுபடும் போது நம்மளுக்கு ப்ரொபியோனிக் ஆசிட் அப்படிங்கிற ஆசிட்டானது நம்மளுக்கு கிடைக்குது. ஓகே, ஸோ இப்போ அடுத்தது நாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ், கார்பாக்சிலிக் அமிலத்தினுடைய பண்புகள். மெயினாக நாம் இப்போ சென்றதாக பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அரோமேட்டிக் பாயிண்ட்டை பற்றி மட்டும் பேசலை, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் ஓரியன்டாக தான் ஃபஸ்ட்டு பேசிட்டு நம்ம அரோமேட்டிக் ஆசிட்ஸ் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாலுபிலிட்டி, அதாவது நீரில் கரைதிறன். ஃபஸ்ட்டு when the number of carbon atom in alkyl group of the carboxylic acid is increases, ஒரு கார்பாக்சிலிக் அமிலத்தில் இருக்கக்கூடிய கார்பன் அணுக்களினுடைய எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க அது நீரிலுடைய கரையக்கூடிய திறனானது குறையும். இதுதான் மெயினாக நம்மளுக்கு தெரிய வேண்டிய பாயிண்ட். when lower membered carboxylic acids are soluble in water but higher membered carboxylic acids are less soluble or insoluble in water. That means number of carbon atom in alkyl group is an increases, solubility decreases. அடுத்த point, why the carboxylic acids are soluble in water? What is the reason? என்ன பண்பின் காரணமாக கார்பாக்சிலிக் அமிலங்கள் வந்து நீரில் கரையுது? மெயினாக நம்மளுக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஓரியன்டாகவே சாலிபிள் இன் வாட்டர் அப்படிங்கிறது, நீரில் கரையுது அப்படிங்கிற பாயிண்ட் வந்தாவே ஹைட்ரஜன் பாண்ட். ஸோ இந்த ஹைட்ரஜன் பாண்ட் அப்படிங்கிற பாயிண்ட்டை வச்சு தான் பட் ஒன் காம்பவுண்ட் விச் இஸ் சாலிபிள் இன் வாட்டர் ஆர் இன்சாலிபிள் இன் வாட்டர் அப்படிங்கிற பாயிண்ட்டை நம்ம சொல்கிறோம். அடுத்தது
அடுத்த பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் பாயிண்ட்டு அசிட்டிக் ஆசிட். ஒன் கைண்ட் ஆஃப் த ஆசிட், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் த ஆசிட் which always exists in dimer. எப்பயுமே வந்து இருமடி ஒரு ஜோடியாக தான் சேர்ந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் நிறைய இடத்துல நம்ம படிச்சிருப்போம். அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அசிட்டிக் ஆசிட் ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட் இன் டைமர் பிகாஸ் ஆஃப் தி இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். இது வந்து சாலுபிலிட்டி ஓரியன்டாக நம்ம பார்க்குறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மெல்டிங் பாயிண்ட், உருகுநிலை. கீழே நான் ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்துருப்பேன். முதல்ல பார்த்தீங்கன்னா பியூட்டனாயிக் ஆசிட் இருக்கும், அடுத்தது பென்டனாயிக் ஆசிட் இருக்கும். இதில் மெயினாக பாருங்கள், பியூட்டனாயிக் ஆசிட் which contain 4 carbon and pentanoic acid which contain 5 carbon. ஸோ இதில் 4ங்கிறது ஈவன் நம்பர் அண்ட் 5ங்கிறது ஆட் நம்பர், ஒற்றை இலக்க எண் ஆடு, ஈவன் நம்பருங்கிறது இரட்டை இலக்க எண். ஸோ then even number of carbon containing the carboxylic acid, அதாவது இரட்டைப்படை கார்பன் அணுக்களை கொண்டிருக்கக்கூடிய கார்பாக்சிலிக் அமிலத்தினுடைய உருகுநிலையானது ஒற்றைப்படை கார்பன் அணுக்களை கொண்டிருக்கக்கூடிய கார்பாக்சிலிக் அமிலத்தினுடைய உருகுநிலையை காட்டிலும் கண்டிப்பாக எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது இரட்டைப்படையில் இருக்கக்கூடியது COOH, அந்த CH3 பாரு எதிரெதிர் முனையில் இருக்கும். பட் CH3 COOH வந்து ஒற்றை இதில் பார்த்தீங்கன்னா ஒரே பக்கத்தில் இருக்கும். ஸோ அப்போ எதிரெதிர் பக்கத்தில் இருந்தால் அங்கே வந்து பேக்கிங் வந்து ரொம்ப மோர் எஃபெக்டிவாக இருக்குது. பட் ஒரே பக்கத்தில் இருந்தால் பேக்கிங் அந்த அளவுக்கு நம்மளுக்கு எஃபெக்டிவாக இல்லை. இதுதான் இங்கே நம்மளுக்கு பாயிண்ட். இது வரைக்கும் நம்ம உருகுநிலையை பற்றி பார்த்தோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கொதிநிலை, தட் மீன்ஸ் பாயிலிங் பாயிண்ட். ஜென்ரலாகவே நம்மளுக்கு தெரியும் carboxylic acids have higher boiling point than that of the corresponding alkane as well as what alcohol. இப்படி நம்ம பார்த்துருப்போம். வாட் இஸ் த ரீசன்? எதனால இதனுடைய கொதிநிலையானது அதிகமாக இருக்குது, பாயிலிங் பாயிண்ட் ஏன் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தியரியில் வரக்கூடிய கொஸ்டின் தான் இது. அசோசியேஷன் பை ஹைட்ரஜன் பாண்ட், அதாவது மூலக்கூறுகளுக்கு இடைப்பட்ட இணக்கம், ஹைட்ரஜன் பிணைப்பின் காரணமாக கார்பாக்சிலிக் அமிலத்துக்கு இடையில மூலக்கூறுகளுக்கு இணக்கம் அப்படிங்கிற பண்பின் காரணமாக கார்பாக்சிலிக் அமிலத்தினுடைய கொதிநிலையானது எப்பொழுதுமே அதிகமாக தான் இருக்கும். சரியா? அடுத்தது நாம் பார்க்கும்போது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட். கார்பாக்சிலிக் ஆசிட் அமிலங்களை எப்படி நாம் வகைப்படுத்துகிறோம்? முதல்ல அலிஃபாட்டிக் கார்பாக்சிலிக் ஆசிட், அதில் நம்ம சொல்லுவோம் மோனோகார்பாக்சிலிக் ஆசிட், டைகார்பாக்சிலிக் ஆசிட், ட்ரைகார்பாக்சிலிக் ஆசிட், இதை சொல்லுவோம். மோனோகார்பாக்சிலிக் ஆசிட் ஒன்லி ஒன் COOH குரூப், கார்பாக்சிலிக் அமிலத்தில் ஒரே ஒரு COOH தொகுதி மட்டும் இருந்ததுன்னா அதை நம்ம மோனோகார்பாக்சிலிக் ஆசிட். செகண்ட் ஒன் டைகார்பாக்சிலிக் ஆசிட், 2 COOH தொகுதி இருந்ததுன்னா டைகார்பாக்சிலிக் ஆசிட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து 3 COOH தொகுதி இருந்ததுன்னா அதை ட்ரைகார்பாக்சிலிக் ஆசிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அரோமேட்டிக் கார்பாக்சிலிக் ஆசிட். ஃபர்ஸ்ட் பார்த்தது அலிஃபாட்டிக் கார்பாக்சிலிக் ஆசிட், ஒன்லி த காம்பவுண்ட் கண்டைன் அல்கைல் குரூப். அரோமேட்டிக் கார்பாக்சிலிக் ஆசிட் த காம்பவுண்ட் which contain benzene ring. அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம ஃபர்ஸ்ட் செஷன்லேயே பார்த்தோம். பென்சாயிக் ஆசிட் இருக்கு, தாலிக் ஆசிட் இருக்கு, சாலிசிலிக் ஆசிட் இருக்கு. Third one unsaturated carboxylic acid. In between the carbon double bond is there. அதாவது கார்பனுக்கு இடையில் நம்மளுக்கு வந்து இரட்டை பிணைப்பு இருந்ததுன்னா அதை தான் நம்ம அன்சாச்சுரேட்டட் கார்பாக்சிலிக் ஆசிட் அப்படின்னு நாம் சொல்கிறோம். ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குரோட்டனாயிக் ஆசிட், சினமிக் ஆசிட் அப்படிங்கிறது அரோமேட்டிக் அன்சாச்சுரேட்டட் கார்பாக்சிலிக் ஆசிட். த லாஸ்ட் ஒன் hydroxy carboxylic acid. Then hydroxy carboxylic acid, the carboxylic acid which contain OH group as one of the substituent. கார்பாக்சிலிக் அமிலமானது OH தொகுதியை ஒரு பதிலீடாக பெற்றிருந்ததுன்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ராக்சி கார்பாக்சிலிக் ஆசிட் அப்படின்னு நாம் சொல்கிறோம். இதில் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு நாம் கொடுத்துருக்கிறது லாக்டிக் ஆசிட், லாக்டிக் அமிலம் சொல்கிறோம். அதே செகண்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேண்டலிக் ஆசிட், அது மேண்டலிக் அமிலம். லாக்டிக் ஆசிட் அப்படிங்கிறது அலிஃபாட்டிக் மோனோஹைட்ராக்சி கார்பாக்சிலிக் ஆசிட் அப்படின்னு நாம் சொல்லுவோம். மேண்டலிக் ஆசிட் அப்படிங்கிறது அரோமேட்டிக் மோனோஹைட்ராக்சி கார்பாக்சிலிக் ஆசிட். ஓகேவா? ஸோ இது கிளாசிஃபிகேஷனாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மெயினாக கார்பாக்சிலிக் ஆசிட்டில் நீட் கொஸ்டின்ஸ் அதிகம் வருது அப்படின்னாவே இந்த டாப்பிக்கில் தான் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வந்துட்டுருக்கு. அசிடிக் நேச்சர், அதாவது அமிலத்தன்மை. அதான் அமிலத்தன்மை, the tendency of release of H plus ion. Which one of the compound can release its H plus ion? எந்த ஒரு சேர்மம் தாண்ட இருந்து H plus அயனிகளை வெளியே விடுதோ அந்த சேர்மமெல்லாம் அமிலப்பண்பை பெற்றிருக்கிறது அப்படிங்கிறத நாம் சொல்லுவோம். இதில் அசிடிக் நேச்சரில் ஸ்ட்ராங் ஆசிட், வீக் ஆசிட், அதாவது வலிமை மிக்க அமிலம், வலிமை குறைந்த அமிலம் அப்படின்னு நாம் சொல்கிறோம்.
which one of the carboxylic acid can release its H plus ion? எந்த ஒரு கார்பாக்சிலிக் அமிலம் தாண்டிருந்து H plus அயனிகளை மிக எளிதில் வெளியே விடுதோ அந்த கார்பாக்சிலிக் அமிலங்கள் வலிமை மிக்க அமிலங்கள். எந்த ஒரு கார்பாக்சிலிக் அமிலம் அவ்வளவு எளிதாக H plus அயனிகள் தாண்டிருந்து வெளியே விடலையோ அது வலிமை குறைந்த அமிலங்கள். Generally aromatic carboxylic acids are stronger acid than aliphatic carboxylic acid. அதாவது aromatic carboxylic அமிலங்கள் அனைத்துமே aliphatic carboxylic அமிலங்களை விட வலிமை மிக்க அமிலங்கள். சரி, இப்போ நாம acidic nature நான் இந்த ஈக்குவேஷன்ஸ் கொடுத்திருக்கேன். RCOOH react with water to form RCOO minus and H3O plus. நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி அதாவது மின்வேதியியல்ல பார்த்திருப்போம் Ka. that is Ka அப்படின்னா dissociation constant of acid, அதாவது அமிலத்தினுடைய பிரிகை மாறிலி. அப்ப அந்த Ka is equal to the ratio of dissociated ion and undissociated molecule. பிரிகை அடைந்த அயனிக்கும் பிரிகை அடையாத மூலக்கூறுக்கும் இடையே இருக்கக்கூடிய விகிதத்தை தான் நாம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிகை மாறிலி. அப்ப அமிலமா இருக்கிறனால அமிலத்தின் பிரிகை மாறிலி Ka அப்படிங்கறத நம்ம சொல்றோம். ஸோ இதுல மெயினா நம்ம கவனிக்க வேண்டியது Ka வேல்யூ அண்ட் pKa வேல்யூ. இந்த ரெண்டு மதிப்பை வச்சு தான் ஒரு ஆசிட் வந்து ஸ்ட்ராங் ஆசிட்டா வீக் ஆசிட்டா அப்படின்னு நாம சொல்றோம். ஸோ Ka வேல்யூ இஸ் வெரி ஹை. ஒரு அமிலத்தினுடைய Ka வேல்யூ ரொம்ப அதிகமாக இருந்தால் வலிமை மிக்க அமிலம், தட் இஸ் ஸ்ட்ராங் ஆசிட். as well as the pKa வேல்யூ இஸ் வெரி லோ. pKa வேல்யூ டெஃபினட்டா Ka வேல்யூ அதிகம் அப்படின்னாவே pKa வேல்யூ வந்து கண்டிப்பாக கம்மி தான். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே ஃபார்முலா பார்த்தோன்னா உனக்கு தெரியும், நம்மளுக்கு தெரியாதா? pKa is equal to minus log of Ka. அப்போ Ka மதிப்பு அதிகரிக்கும் பொழுது டெஃபினட்டா pKa மதிப்பானது நம்மளுக்கு குறையுது. ஸோ pKa அண்ட் Ka மதிப்பை வச்சு ஒரு ஆசிட் வந்து ஸ்ட்ராங் ஆசிட்டா வீக் ஆசிட்டா அப்படின்னு நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சரி, அடுத்தது Kaவுக்கும் ஒரு ஆசிட்னுடைய மாலிகுலர் வெயிட் மூலக்கூறு நிறைக்கு என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஐ டோல் when the number of carbon atom in alkyl group of the carboxylic acid is increases, automatically the molecular weight of the compound is also increases. அதாவது ஒரு கார்பாக்சிலிக் அமிலத்தில் இருக்கக்கூடிய கார்பன் அல்கைல் தொகுதியில் இருக்கக்கூடிய கார்பன் அணுக்களினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் போது அதனுடைய மூலக்கூறு நிறை அதிகரிக்கும். அப்போ Ka மதிப்பானது மூலக்கூறு நிறைக்கு எதிர் விகிதத்தில் இருக்கும். ஸோ இப்போ நம்ம கீழே ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஃபார்மிக் ஆசிட், அசிட்டிக் ஆசிட், ப்ரோபியோனிக் ஆசிட். ஃபார்மிக் அமிலம், அசிட்டிக் அமிலம், ப்ரோபியோனிக் அமிலம், இது மூணும் நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபார்மிக் அமிலம் H, அசிட்டிக் அமிலம் CH3, ப்ரோபியோனிக் அமிலம் C2H5. இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தது, அதாவது அல்கைல் தொகுதியினுடைய உருவளவு, தட் மீன்ஸ் சைஸ் ஆஃப் த அல்கைல் குரூப் இஸ் அண்ட் இன்க்ரீசஸ், தட் மீன்ஸ் அசிடிக் ஸ்ட்ரென்த் ஆல்சோ டிக்ரீசஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அதனால் அது ஒரு பாயிண்ட். அதே மாதிரி கீழே நம்ம கொடுத்துருக்கோம் பாரு Ka வேல்யூ. ஃபார்மிக் ஆசிட் 17.7, அசிட்டிக் ஆசிட் 1.75, ப்ரோபியோனிக் ஆசிட் 1.3. ஸோ இந்த கண்டிஷன்ஸில் Ka வேல்யூ இருக்கிறனால ஃபார்மிக் ஆசிட் ஸ்ட்ராங்கர் ஆசிட் தேன் அசிட்டிக் ஆசிட், அசிட்டிக் ஆசிட் ஸ்ட்ராங்கர் ஆசிட் தேன் ப்ரோபியோனிக் ஆசிட். அடுத்து பார்த்தோன்னா ஏன் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் ஆர் அசிடிக் இன் நேச்சர்? பிகாஸ் ஆஃப் த ரெசனன்ஸ் ஸ்டெபிலைசேஷன் ஆஃப் தி கார்பாக்சிலேட் அயான். கார்பாக்சிலேட் அயானினுடைய உடனிசைவு நிலைப்புத்தன்மை அப்படிங்கிற பாயிண்ட் தான். ஸோ when carboxylic acid which undergoes a resonance stabilization, அதாவது உடனிசை நிலைப்புத்தன்மைக்கு போகும் பொழுது can easily release its H plus ion. Such a formation of the carboxylate ion is more stable. அப்படி இருக்கக்கூடிய கார்பாக்சிலேட் அயான் அதிக நிலைப்புத்தன்மை உடையது. ஸோ அப்படி நிலைப்புத்தன்மையின் காரணமாக தான் can easily release its H plus ion. ஸோ அடுத்த டாபிக், அதாவது இதில் மெயினாக பார்க்க வேண்டியது ப்ளஸ் ஐ குரூப், மைனஸ் ஐ குரூப். What is mean by plus I group? What is mean by minus I group? So those group can repel the electron. எந்த தொகுதி தான் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களை வந்து விலக்குதோ such kind of the groups are called as plus I group. அதெல்லாம் நம்ம plus I தொகுதின்னு சொல்லுவோம். Which one of the group can attract the electron towards itself? எந்த தொகுதியெல்லாம் எலக்ட்ரானை வந்து தன்னை நோக்கி பிடிச்சி இழுக்குதோ அதெல்லாம் நாம் என்னன்னு சொல்லணும்னா மைனஸ் ஐ குரூப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ மெயினாக இதில் plus I groups are decreases the strength of the acid, minus I groups are increases the strength of the acid. இதுதான் இங்கே பாயிண்ட். சரியா? மைனஸ் ஐ குரூப் எலக்ட்ரான் அட்ராக்ட் பண்ணும், அப்போ ரெசனன்ஸ் ஸ்டெபிலைசேஷன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா அதிகமாகும். அப்போ ரெசனன்ஸ் ஸ்டெபிலைசேஷன் கார்பாக்சிலேட் அயனுடைய உடனிசைவு நிலைப்புத்தன்மை அதிகரிக்கும் போது அது ஈஸியாக H plus அயனிகளை வெளியே விடும். ஸோ இப்போ இதில் நாம் ஆல்ரெடி பார்த்தது தான் சைஸ் ஆஃப் த அல்கைல் குரூப் நான் சொல்லிட்டேன்.
அதுக்கு அடுத்து ஹாலஜனுக்கும் ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஆசிட்ஸ்க்கும் என்ன, அதாவது ஆசிட்னுடைய வலிமைக்கும் என்ன தொடர்பு? நம்பர் ஆஃப் கார்பன், நம்பர் ஆஃப் ஹாலஜன் attached to the alkyl group of the carboxylic acid is an increases, the strength of the carboxylic acid also increases. அதாவது ஒரு அல்கைல் தொகுதியில் இணைஞ்சிருக்கக்கூடிய ஹாலஜன் அணுக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க அந்த கார்பாக்சிலிக் அமிலத்தினுடைய அமில பண்பு என்ன ஆகும்னா அதிகரிக்க. ஏன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச டாபிக் தான். ஹாலஜன்ஸ் ஆர் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்களை பிடிச்சி இழுக்கக்கூடியது. அந்த இதில் ட்ரைக்ளோரோஅசிட்டிக் ஆசிட் இஸ் மோர் அசிட்டிக் தேன் டைக்ளோரோஅசிட்டிக் ஆசிட், டைக்ளோரோஅசிட்டிக் ஆசிட் மோர் அசிட்டிக் தேன் மோனோக்ளோரோஅசிட்டிக் ஆசிட், மோனோக்ளோரோஅசிட்டிக் மோர் அசிட்டிக் தேன் அசிட்டிக் ஆசிட். இந்த கண்டிஷன்ஸில் பார்ப்போம். அதே மாதிரி which kind of the halogen which is attached with the alkyl group of the carboxylic acid, what happen in this acid strength? So take for example fluorine greater than chlorine greater than bromine greater than iodine. அதாவது fluorine, chlorine, bromine, iodine இதெல்லாம் அந்த கார்பாக்சிலிக் அமிலத்தோட அட்டாச் ஆகி இருந்ததுன்னா அதனுடைய வரிசை இதுதான் ஆர்டர் ஆஃப் ஸ்ட்ரென்த் ஆஃப் த கார்பாக்சிலிக் ஆசிட். ஒன் மோர் மெயின் பாயிண்ட், பெராக்சி ஆசிட்ஸ் ஆர் வீக்கர் தேன் பேரண்ட் ஆசிட். நான் கீழே கொடுத்துருக்கிறேன். அசிட்டிக் ஆசிட்னுடைய காம்பவுண்டும் பெராக்சி அசிட்டிக் ஆசிடுடைய ஃபார்முலாவும் கொடுத்துருக்கேன். இதில் பெராக்சி அசிட்டிக் ஆசிட் வீக்கர் ஆசிட், அதே சமயம் அசிட்டிக் ஆசிட் வந்து ஸ்ட்ராங் ஆசிட். ஏன்னா அசிட்டிக் ஆசிட் which undergoes resonance, that means which exhibit resonance, but peroxyacetic acid does not undergoes or does not have what resonance structure. இது பாயிண்ட். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்னோம், what are the examples for the minus I group, what are the examples for the plus I group? Already I told minus I group means electron withdrawing group, plus I group means electron releasing group. ஸோ இதில் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே பவர்ஃபுல் மைனஸ் ஐ குரூப் அப்படின்னு பார்த்தோம்னா NH3+. அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா NO2, அப்படியே வரிசையாக CN சல்ஃபோனிக் ஆசிட் குரூப், ஆல்டிகைடு, கீட்டோனு, கார்பாக்சிலிக் ஆசிட், ஆசிட் குளோரைடு, அமைடு, இப்படியே இந்த ஆர்டரில் போகுது. பட் இந்த ஆர்டர் நம்மளுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீட் ஓரியன்டாக கொஸ்டின்ஸ் வந்து இந்த ஆர்டரை பேஸ் பண்ணி தான் நிறையா கொஸ்டின்ஸ் வருது. இப்போ நம்ம கொஸ்டினரி செஷன்லேயே வரும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த டைப்பில் நம்மளுக்கு நிறையா கொஸ்டின் இந்த பேட்டர்னை வச்சு தான் நம்மளுக்கு இருக்கும். ஸோ வாட் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் த மைனஸ் ஐ குரூப், வாட் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் த ப்ளஸ் ஐ குரூப், அதுதான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரியணும். ஸோ ப்ளஸ் ஐ குரூப்பு கீழே பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீத்தாக்சி குரூப் as well as ethoxy and carboxylate group. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ளஸ் ஐ குரூப். ப்ளஸ் ஐ குரூப் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், எலக்ட்ரான் repelling group or otherwise releasing group. Generally all the alkyl groups are electron repelling group, that means electron releasing group. எல்லா alkyl groupமே என்ன பண்ணுனா எலக்ட்ரானை வந்து ரிப்பல் பண்ணும். ஸோ அப்போ கார்பாக்சிலிக் ஆசிட் அயானுடைய எபிலிட்டி அதிகமாகும்போது does not easily release its H+ அயான். அப்போ அவ்வளோ சீக்கிரம் H+ அயனிகளை வெளியே விடாது. அப்படி வெளியே விடாதனால அதனுடைய அமிலத்தன்மை, அதாவது அமிலத்தினுடைய வலிமையானது குறையும். ஸோ கீழே அடுத்து ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பேன், ரிலேட்டிவ் அசிடிட்டி ஆஃப் வேரியஸ் ஆர்கானிக் காம்பவுண்ட். அதாவது நம்மளுக்கு நிறையா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இருக்குது. அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸில் அசிடிக் ஸ்ட்ரென்த்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல கார்பாக்சிலிக் ஆசிட், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அரோமேட்டிக் ஆல்கஹால், அடுத்தது வாட்டர், அடுத்து அலிஃபேட்டிக் ஆல்கஹால், அடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அல்கைன். அல்கைனும் ஸ்லைட்லி அசிடிக். என்ன ரீசன் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ ஆல்ரெடி ஐ டோல் those compound can release its H+ ion. So when alkyne react with sodium can release its H+ ion, so which is acidic in nature. So அடுத்த heading dicarboxylic acid. already நம்மளுக்கு தெரியும் dicarboxylic acid, the carboxylic acid which contain 2 COOH group, such kind of the compound is called as dicarboxylic acid. But what is the general formula for the dicarboxylic acid? CH2N times COOH and COOH. We know N is equal to 0, 1, 2, 3 like that. So N value, number of N values and increases, the number of carbon between the two COOH group also increases. அதாவது N-னுடைய மதிப்பு அதிகரிக்கும் போது அந்த ரெண்டு COOH இடையில் இருக்கக்கூடிய CH2-னுடைய எண்ணிக்கையானது அதிகரிக்கும். அப்போ when the number of carbon atom between the two carboxylic group is an increases, the strength of the carboxylic acid is decreases. Take for example oxalic acid, COOH bond COOH. So there is no any CH2 group. But second one, malonic acid, CH2, COOH, COOH. In between the COOH and COOH, oxalic acid does not contain CH2 group, but malonic acid which contain CH2 group. So where the malonic acid is weaker acid than that of the oxalic acid.
அப்போ 2 COH குரூப்புக்கு இடையில இருக்கக்கூடிய CH2 கார்பன் அணுக்களுடைய எண்ணிக்கையானது அதிகரிக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆசிட்னுடைய ஸ்ட்ரென்த் என்ன ஆகும் அப்படின்னா குறையும். இதுதான் நம்மளுக்கு இங்கே மெயினாக கவனிக்க வேண்டிய பாயிண்ட். நம்ம இது வரைக்கும் டைகார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் பற்றி பார்த்தோம். இப்போ மெயினாக அரோமேட்டிக் ஆசிட்னுடைய ஆசிஸ்டென்ட் இந்த ஆர்டர் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இந்த ரிலேட்டடாக தான் நீட் கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் வருது. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்த்தோடோலுயிக் ஆசிட் greater than benzoic acid greater than metatoluic acid greater than paratoluic acid. Second one, orthohydroxybenzoic acid greater than metahydroxybenzoic acid greater than benzoic acid greater than parahydroxybenzoic acid. Third one, orthonitrobenzoic acid greater than paranitrobenzoic acid greater than metanitrobenzoic acid greater than benzoic acid. Fourth one, orthomethoxybenzoic acid equal to metamethoxybenzoic acid greater than benzoic acid greater than paramethoxybenzoic acid. So last one, orthochlorobenzoic acid greater than metachlorobenzoic acid greater than parachlorobenzoic acid greater than benzoic acid. ஸோ இந்த சீக்வன்ஸ் இந்த வரிசை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது ரிலேட்டடாக நீட் கொஸ்டின்ஸ் வந்து மேக்ஸிமம் ரிப்பீட்டடாக வர மாதிரி இருக்குது. அதனால் இந்த டாப்பிக்கை கொஞ்சம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் லாஸ்ட் ஒன், தட் மீன்ஸ் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன், எலக்ட்ரான் கவர் பதிலீட்டு வினைகள். Which one of the organic compound contain the benzene ring? Such kind of the compounds are definitely undergoes electrophilic substitution reaction. அதாவது எந்த ஒரு கரிமச் சேர்மம் பென்சீன் வளையத்தை வச்சிருக்கோ அந்த கரிமச் சேர்மம் எல்லாமே எலக்ட்ரான் கவர் பதிலீட்டு வினைக்கு உட்படும். ஸோ இதில் அரோமேட்டிக் அப்படின்னாவே நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், பென்சீன் வளையம் இருக்குது. ஸோ கார்பாக்சிலிக் ஆசிட், அரோமேட்டிக் கார்பாக்சிலிக் ஆசிட் பென்சீன் ring to which COH group is attached. So here COH group is எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். அதான் நாங்கள் வந்து EWG அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்போ எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்னா எலக்ட்ரான் அட்ராக்டிங் குரூப். ஸோ when it is attract the electron from the benzene ring, benzene ringலேருந்து எலக்ட்ரானை பிடிச்சி இழுத்துதுன்னா the electron density on the benzene ring is and decreases. When electron density on the benzene ring is and decreases, which deactivate the benzene ring. அதாவது COH குரூப் வந்து பென்சீன் வளையத்திலிருந்து எலக்ட்ரானை பிடிச்சி இழுக்குது. அப்படி பிடிச்சி இழுக்கும் போது பென்சீன் வளையத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானுடைய அடர்த்தி குறையுது. அப்போ அதனுடைய reactivity என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆகுது. ஸோ which one of the group which deactivate the benzene ring, in that benzene ring definitely the electrophilic substitution reaction takes place at meta position. அப்போ எந்த ஒரு தொகுதியானது பென்சீன் வளையத்திலிருந்து எலக்ட்ரானை பிடிச்சி இழுக்குதோ அப்போ டீஆக்டிவேட் பண்ணுதோ அந்த பென்சீன் வளையத்தில் எலக்ட்ரான் கவர் பதிலீட்டு வினைகள் எந்த இடத்துல நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டா இடத்துல தான் நம்ம நடக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நைட்ரேஷன், ஹாலஜனேஷன், சல்ஃபோனேஷன் இதெல்லாம் நம்ம சொல்லலாம். நைட்ரேஷன், பென்சாயிக் ஆசிட் சான் சப்ஜெக்டட் டு நைட்ரேஷன், அதாவது பென்சாயிக் அமிலத்தை நைட்ரோ ஐட்டம் செஞ்சால் மெட்டா நைட்ரோ பென்சாயிக் ஆசிட். அதே ஹாலஜனேஷன் செஞ்சோம்னா எக்ஸாம்பிள் குளோரின் அப்படின்னா மெட்டா குளோரோ பென்சாயிக் ஆசிட். இதே SO3H சல்ஃபோனிக் ஆசிட் குரூப் அடிஷன் பண்ணோம்னா மெட்டா சல்ஃபோனில் பென்சாயிக் ஆசிட் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் which takes place at which position? மெட்டா position. ஸோ இந்த கான்செப்டும் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் திஸ் ஓரியன்டட் கொஸ்டின் இஸ் ஆல்சோ மேக்ஸிமம் ரிப்பீட்டட் இன் தி நீட் ஓரியன்டட் கொஸ்டின் பேப்பர். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன், நாமன்க்ளேச்சர். நாமன்க்ளேச்சர் பற்றி நம்ம சொல்ல வேண்டியதில்லை, எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சது தான். பட் அந்த நாமன்க்ளேச்சர், அதாவது பெயரிடுதல், அது எப்படி இருக்குது, காமன் நேம் எப்படி நம்ம பேர் கொடுக்குறோம், IUPAC நேம் எப்படி பேர் கொடுக்குறோம் அப்படிங்கிறது எல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு நம்ம 11th ஸ்டாண்டர்ட்லேருந்தே நல்லாவே பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கு சம் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நான் கொடுத்துருக்கேன். அந்த டாபிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் நாமன்க்ளேச்சர் ஓரியன்டாகவும் கொஸ்டின்ஸ் பாசிபிலிட்டி, அதாவது IUPAC நாமன்க்ளேச்சர், IUPAC பெயரிடும் முறை ஓரியன்டாக நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் கரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். இதை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாவே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்னது பார்த்தீங்கன்னா pKa வேல்யூ. இந்த pKa வேல்யூங்கிறது ஓரியன்டாக தான் நம்மளுக்கு இது வரைக்கும் நம்ம நீட் கொஸ்டின்ஸ் நிறையா பார்த்தோம். அப்படின்னா இந்த டாபிக் ஓரியன்டாக தான் கொஸ்டின்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இது நம்மளுக்கு ப்ளஸ் 2 புக்லேயே நம்மளுக்கு நீட்டாக அந்த டேபிளேஷன்ஸ் கொடுத்துருக்கு. பட் நாட் ஓன்லி இட்ஸ் எனஃப். ஓகே, இது மட்டும் நம்ம பார்த்தா போது சம் எக்ஸாம்பிள்ஸ்க்காக நான் கொடுத்துருக்கேன். பட் ஒவ்வொரு ஆர்கானிக் காம்பவுண்ட், தட் மீன்ஸ் அரோமேட்டிக் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் ஓரியன்டாக எந்தெந்த ஆசிட்ஸுக்கு pKa வேல்யூ என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டோம். அப்படின்னா அதை வச்சுக்கிட்டு விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்ட்ராங் ஆசிட், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் வீக் ஆசிட், எது வலிமை மிக்க அமிலம், எது வலிமை குறைந்த அமிலம்ங்கிற இந்த மாடலில் நம்மளுக்கு நிறையா கொஸ்டின்ஸ் வருது. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம அட்டன் பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டாக இந்த டேபிளேஷன் வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது
இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம சம் எக்ஸாம்பிள்ஸ் அலிஃபேட்டிக் கார்பாக்சிலிக் ஆசிட் சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கு. லாஸ்ட் 3 மட்டும் அப்படின்னு பார்த்தோம்னா மெட்டா நைட்ரோபென்சாயிக் ஆசிட், ஆர்த்தோ நைட்ரோபென்சாயிக் ஆசிட், பேரா நைட்ரோபென்சாயிக் ஆசிட், இது ஜஸ்ட் ஒரு 3 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துவோம். ஆர்த்தோ நைட்ரோபென்சாயிக் ஆசிட் 2.17, மெட்டா நைட்ரோபென்சாயிக் ஆசிட் 3.49, பேரா நைட்ரோபென்சாயிக் ஆசிட் 3.44. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், பிகேஏ வேல்யூ லோவாக இருந்தால் அது ஸ்ட்ராங் ஆசிட். ஸோ இந்த மாதிரி கம்பேரிசனில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆர்த்தோ நைட்ரோபென்சாயிக் ஆசிட் ஸ்ட்ராங்கர் ஆசிட் தான் para-nitrobenzoic acid, para-nitrobenzoic acid than stronger acid than meta-nitrobenzoic acid. ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம தியரியை ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கோம். நம்ம அடுத்த செஷனில் நம்ம பார்க்குறது அப்படின்னு பார்க்கும்போது கொஸ்டினரி செஷன், இது வரைக்கும் நீட் கொஸ்டின்ஸ் எப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம 1 by 1 நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ அரோமேட்டிக் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸில் நீட் ஓரியன்டாக எந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலாம் அப்படிங்கிற செஷன்ஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் அப்படின்னு பார்க்கும்போது hydrolysis of benzonitrile in acid medium gives, அதாவது பென்சோநைட்ரியில் அதாவது அமில ஊடகத்தில் நீரார் பகுக்கும் போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது என்ன? அதாவது பென்சோநைட்ரில் இங்கே நம்ம மெயினாக கவனிக்க வேண்டியது, நைட்ரில் அப்படிங்கிறது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த அளவுக்கு ஃபெமிலியராக தெரியாது. சயனைடினுடைய அனதர் நேம், அதாவது ஐயூபிஎஸ் நேமை தான் நைட்ரில்ஸ் நாம் சொல்லுவோம். அப்போ பென்சோநைட்ரில் அப்படின்னா CCH5CN. அப்போ அந்த பென்சோநைட்ரில் நம்ம ஆசிட் மீடியத்தில் நீரார் பகுத்தலுக்கு நாம் உட்படுத்தணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ கொஷின். ஸோ இதில் ஆப்ஷன் ஃபினைல் ஐசோசயனைட் கொடுத்துருக்கு, எத்தில் பென்சோயேட் கொடுத்துருக்கு, பென்சோயிக் ஆசிட்ஸ் கொடுத்துருக்கு. இப்போ நான் அதுக்கு உண்டான ஆன்சர்ஸ் கீழே ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஜென்ரலாகவே நம்மளுக்கு தெரியும் CN which are subjected to hydrolysis, அதாவது சயனைடு தொகுதியை நாம் நீரார் பகுத்தலுக்கு உட்படுத்தினோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அமைடு கிடைக்கும், அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கார்பாக்சிலிக் ஆசிட். ஸோ அந்த இதை அதே தமிழ் வெர்ஷனில் பார்ப்போம். அமில ஊடகத்தில் பென்சோநைட்ரிலை நீரார் பகுத்தால் கிடைப்பது அதே கொஷின் தான் நான் சொன்னது. அப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா ஃபினைல் சயனைட் அதாவது பென்சோநைட்ரில் ஹைட்ராலிசிஸ் நீரார் பகுத்தலுக்கு உட்படுத்துகிறோம். முதல்ல பென்சமைட் கிடைக்குது, அந்த பென்சமைடை ஹைட்ராலிசிஸ் பண்ணுறோம், நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா பென்சாயிக் ஆசிட். ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த கொஷனுக்கு ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, அதாவது பென்சாயிக் அமிலம். சரி, அடுத்தது ரெண்டாவது கொஷின். The compound does not give effervescence of carbon dioxide on reactions with sodium bicarbonate. எந்த சேர்மம் சோடியம் பைகார்பனேட்டோட நுரைத்து பொங்குதலை கீழே இருக்கக்கூடிய சேர்ம ஆப்ஷனில் எது கொடுக்காது அப்படிங்கிற மாதிரி உனக்கு கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக நம்மளுக்கு தெரிஞ்ச பாயிண்ட் தான். The carboxylic acids are give the effervescence with sodium bicarbonate. கார்பாக்சிலிக் அமிலங்கள் சோடியம் பைகார்பனேட்டோட நுரைத்து பொங்குதலை கொடுக்கும். அப்படி நுரைத்து பொங்குதலை கொடுக்கும்போது நம்மளுக்கு கார்பன் டை ஆக்சைடு ஆனது வெளியே வரும். இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா இதனுடைய தமிழ் வெர்ஷனும் பார்த்தீங்கன்னா எச்சேர்மம் சோடியம் பைகார்பனேட்டுடன் வினைபுரியும் பொழுது கார்பன் டை ஆக்சைடை வெளிவிடுவதில்லை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கு. ஆப்ஷன் ஏ பென்சைல் ஆல்கஹால், பி அசிட்டிக் அமிலம், தேர்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்த்தோ கமா பேரா டைநைட்ரோபென்சின் கொடுத்துருக்கு, அடுத்து பேரா நைட்ரோபென்சாயிக் ஆசிட் கொடுத்துருக்கு. இதெல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்கு. இதில் எல்லாமே இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி, இது மூணுமே சோடியம் பைகார்பனேட்டோட ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகும்போது டெஃபினட்டாக அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 காம்பவுண்டுக்கும் ஸ்லைட்லி அசிடிக் கேரக்டர்ஸ் இருக்குது. அசிடிக் கேரக்டர் அப்படி இருக்கும்போது அது கார்பன் டை ஆக்சைடுகளை வெளியே விடும். பட் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது பென்சைல் ஆல்கஹால், இந்த பென்சைல் ஆல்கஹால் அப்படின்னாவே நியூட்ரல் காம்பவுண்ட், அதாவது நடுநிலை சேர்மம், அது வீரியம் ரொம்ப 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 ஸ்லைட்லி அசிடிக் கேரக்டர், அதாவது அமிலப்பண்பு ரொம்ப 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 குறைவாக தான் இருக்கும். இதுவும் சோடியத்தோட வினைபடுவதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த சேர்மம் தான் நம்மளுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா சோடியம் பைகார்பனேட்டோட கார்பன் டை ஆக்சைடை வெளியே கொடுக்கறது இல்லை. ஓகே, அடுத்தது மூணாவது கொஷின். த மோஸ்ட் அசிடிக் அமாங் த ஃபாலோயிங். ஆல்ரெடி நான் தியரி டிஸ்கஸ் பண்ணும்போதே இந்த பாயிண்ட் ஆஃப்ல சொன்னேன். இந்த அசிடிக் அமாங் த ஃபாலோயிங் நிறைய கொஸ்டின்ஸ் இந்த போர்ஷனில் நம்மளுக்கு இருக்குது. இதில் முதல் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 OH குரூப் ஆர்த்தோ போர்ஷனில் இருக்குது, ரெண்டாவது ஆப்ஷனில் OH 1 ஆர்த்தோவில், மூணாவது ஆப்ஷனில் மெட்டாவில், நாலாவது ஆப்ஷனில் பேராவில் இருக்குது. இதில் BA இது 2 தான், ஏன்னா ரெண்டுமே அட்ஜசன்ட் கார்பனில் தான் இருக்குது. அப்போ அட்ஜசன்ட் கார்பனில் 2 ஃபங்க்ஷனல் குரூப் இருந்தாவே, வினைசெயல் தொகுதி 2 பக்கத்து கார்பனில் இருந்தாவே அது அதனுடைய அசிடிக் கேரக்டர் டெஃபினட்டாக அதிகமாக இருக்கும். இதுதான் பேசிக் கான்செப்ட். பட்
இதில் ஃபஸ்ட் ஆப்ஷனும் செகண்ட் ஆப்ஷனும் இதனுடைய தமிழ் வெர்ஷன் ஃபஸ்ட் ஆப்ஷனையும் செகண்ட் ஆப்ஷனையும் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனில் அப்படின்னா 2 OH குரூப்பு ஆர்த்தோ பொசிஷனில் இருக்குது. செகண்ட் ஆப்ஷனில் ஒரே ஒரு OH மட்டும் ஆர்த்தோ பொசிஷனில் இருக்குது. ஸோ அப்போ ரெண்டையும் நம்ம பார்க்கும்போது ஆப்ஷன் ஏல பார்த்தீங்கன்னா ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் அதாவது கொள்ளிடத்தடை. முதல்ல OH 2 ஃபங்க்ஷனல் குரூப் அட்ஜசன்ட் கார்பனில் இருக்கிறது, அது ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 2 OH குரூப் வந்து அட்ஜசன்ட் கார்பன்லேயே இருக்கிறனால அங்கே ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் அந்த கொள்ளிடத்தடை அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அப்போ அந்த கொள்ளிடத்தடை அப்படிங்கிற பண்பு இருக்கிறனால த காம்பவுண்ட் கேன் ஈஸிலி ரிலீஸ் இட்ஸ் H+ அயான், மிக எளிதில் வந்து H+ அயானிகளை வெளியே விடும். அதனால் வெளியே விடுறதுனால ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறத நம்ம கரெக்டான ஆன்சராக நம்ம எடுத்துக்கிறோம். சரி, இப்போ அடுத்த கொஷின் பார்க்கலாம். கொஷின் நம்பர் 4. ஃபார்மிக் அமிலத்தையும் பென்சாயிக் அமிலத்தையும் வேறுபடுத்தி உதவும் காரணி. கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கு, ஃபார்மிக் ஆசிட் அண்ட் பென்சாயிக் ஆசிட். முதல்ல வந்து சோடியம் பைகார்பனேட் டெஸ்ட்டு, ரெண்டாவது டாலன்ஸ் டெஸ்ட்டு, மூணாவது லூகாஸ் சோதனை, நாலாவது அயோடோஃபார்ம் சோதனை. இது 4ஐயும் கொஞ்சம் பார்ப்போம். சோடியம் பைகார்பனேட் கண்டிப்பாக தெரியும். Carboxylic acid when it undergoes reactions with sodium bicarbonate which gives the brisk effervescence. கார்பாக்சிலிக் அமிலங்கள் சோடியம் பைகார்பனேட்டோட நுரைத்து பொங்குதலை கொடுக்கும் அப்படிங்கிறது தெரியும். அப்போ ரெண்டுமே சோடியம் பைகார்பனேட்டோட நுரைத்து பொங்குதலை கொடுக்கும். அடுத்தது ஆப்ஷன் சியை பார்ப்போம், லூகாஸ் சோதனை. இது நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கிறதா. is a method used to distinguish primary, secondary and tertiary alcohol. ஆல்கஹால்களை வேறுபடுத்தி அறியறதுக்காக தான் நம்ம இந்த சோதனையை நாம் பயன்படுத்துகிறோம். அப்போ கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் இல்லை. அடுத்தது 4வது ஆப்ஷன் அயோடோஃபார்ம் சோதனை. ஸோ அயோடோஃபார்ம் அப்படிங்கிறத ஜென்ரலாக நம்ம பார்த்தோம்னா ஹாலோஃபார்ம் சோதனை, தட் மீன்ஸ் ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன் அப்படின்னு நாம் சொல்லுவோம். அப்போ அந்த ஹாலோஃபார்ம் ரியாக்ஷனுக்கு எசென்சியல் கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா that means CH3CO group. Which one of the compound which contains CH3CO group? All such kind of the compounds are answers iodoform test. அப்போ எந்த ஒரு சேர்மம் தாண்ட CH3CO அப்படிங்கிற தொகுதியை பெற்றிருக்குதோ அந்த சேர்மம் வந்து அயோடோஃபார்ம் சோதனைக்கு உட்படும். இதெல்லாம் நம்மளுக்கு ஜென்ரலாக தெரிஞ்சது. அப்போ அப்படி பார்க்கும்போது மேலே நம்மளுக்கு இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, டாலன்ஸ் சோதனை. ஏன்னா டாலன்ஸ் சோதனை அப்படிங்கிறது ஒன் காம்பவுண்ட் which contain aldehyde functional group or not. ஒரு சேர்மத்தில் ஆல்டிகைடுக்கான வினைசெயல் தொகுதி இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது தான். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபார்மிக் அமிலம், பென்சாயிக் அமிலம் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். ஃபார்மிக் அமிலத்தில் ஆல்டிகைடுக்கான வினைசெயல் தொகுதி இருக்கும், ஆனால் பென்சாயிக் அமிலத்தில் ஆல்டிகைடுக்கான வினைசெயல் தொகுதி இல்லை. ஸோ அப்போ ஃபார்மிக் அமிலத்தில் ஆல்டிகைடுக்கான வினைசெயல் தொகுதி இருக்கிறனால ஸோ ஃபார்மிக் அமிலத்தையும் பென்சாயிக் அமிலத்தையும் வேறுபடுத்துறது காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ சோடியம் பைகார்பனேட்டு, பி டாலன்ஸ் சோதனை, சி லூகாஸ் சோதனை, டி அயோடோஃபார்ம் சோதனை. இதில் பைகார்பனேட் நம்மளுக்கு தெரிஞ்சது தான், ரெண்டுமே வந்து நுரைத்து பொங்குதல் பிரிஸ்க் எஃபர்வசன்ஸை கொடுக்கும். லூகாஸ் சோதனைங்கிறது ஆல்கஹாலை வேறுபடுத்தி அறியறதுக்கு தான். ஸோ டிஸ்டிங்விஷ் பிட்வீன் பிரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரி. அயோடோஃபார்ம் சோதனை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா த காம்பவுண்ட் which contains CH3CO group. அப்போ எந்த சேர்மம் CH3CO group அப்படிங்கிற தொகுதியை வச்சிருக்குதோ அது வந்து அயோடோஃபார்ம் வினைக்கு உட்படும். அப்படி பார்க்கும்போது ஃபார்மிக் அமிலத்தையும் பென்சாயிக் அமிலத்தையும் இங்கே வேறுபடுத்தி உருவக்கூடியது டாலன்ஸ் சோதனை. ஏன்னா ஃபார்மிக் அமிலத்தில் ஆல்டிகைடுக்கான வினைசெயல் தொகுதி இருக்குது, ஆனால் பென்சாயிக் அமிலத்தில் ஆல்டிகைடுக்கான வினைசெயல் தொகுதியானது இல்லை. ஸோ அப்போ நம்மளுக்கு ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி. சரி, அடுத்தது 5வது கொஸ்டின். When salicylic acid is treated with benzyl chloride in the presence of pyridine, the product formed is. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச கொஸ்டின் தான். சாலிசிலிக் அமிலமானது, சரியா, சாலிசிலிக் அமிலம் பென்சாயில் குளோரைடோட பிரிடின் முன்னிலையில் வினைபுரிந்து நம்மளுக்கு கொடுக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினைல் சாலிசிலேட். ஆப்ஷன் பி. ஏன் இதை நம்மளுக்கு ஃபெமிலியர் ஈக்குவேஷன் தான். இதை நம்ம என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்காட்டன் பவுமன் வினை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன், ஆல்ரெடி நம்மளுக்கு தியரியில் ஃபெமிலியர். ஸோ அதனால் இதை பற்றி அதிகம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ ஆப்ஷன் பி வந்து இதுக்கு கரெக்ட் ஆன்சர். சரி, அடுத்தது when sodium phenoxide is treated with carbon dioxide under pressure followed by acidification with HCl, the product is. சோடியம் ஃபீனாக்சைடை அதிக அழுத்தத்தில் கார்பன் டை ஆக்சைடோட வினையில் ஈடுபட்டு கிடைக்கக்கூடிய சேர்மத்தை மறுபடியும் HClோட வினையில் ஈடுபடுத்தினா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இது கண்டிப்பாக நம்மளுக்கு தியரியில் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின், அதாவது கோல்ஃப் வினை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கோல்ஃப் வினை அப்படின்னாவே நம்மளுக்கு மைண்டில் வர்றது சாலிசிலிக் ஆசிட். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த கொஷனுக்குரிய ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலிசிலிக் அமிலம், சாலிசில் ஆல்டிகைல் ரீமர்டீமன்
இப்போ பென்சாயிக் அமிலம் இந்த சின்னமிக் அமிலம்லாம் இது கோல்ஃபில் வராது. அப்படி பார்க்கும்போது அப்போ சாலிசிலிக் அமிலத்தை அப்படிங்கிறத நம்ம கரெக்ட் ஆப்ஷனாக நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ கொஷின் நம்பர் 6க்கு கரெக்ட் ஆப்ஷன் சாலிசிலிக் ஆசிட். சரி, அடுத்து கொஷின் நம்பர் 7. கன்சிடர் த ஃபாலோயிங் ரியாக்ஷன். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் மேக்ஸிமம் வரத்துக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். அப்போ இது வந்து வெறும் கார்பாக்சிலிக் ஆசிடை பேஸ் பண்ணி மட்டும் இந்த கொஸ்டின்ஸ்லாம் இருக்கிறதில்ல, ஜென்ரலாக ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸையும் பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வருது. ஸோ இப்போ இதில் நல்லா பார்த்துக்குவோம். நைட்ரோபென்சின் ஃபஸ்ட் இருக்குது, டின் அண்ட் HCl வச்சு ரிடக்ஷன் பண்ணுறோம். உனக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம், நைட்ரோபென்சினை டின் அண்ட் HCl வச்சு ரிடக்ஷன் பண்ணால் அந்த NO2 குரூப்புங்கிறது NH2 குரூப்பாக மாறும். அப்போ அனிலின் கிடைக்கும். அப்போ அனிலின் வந்து சோடியம் நைட்ரேட் அண்ட் HCl டயசோடைசேஷன் ரியாக்ஷன், அதாவது டயசோ ஆக்க வினை அப்படின்னு நாம் சொல்லுவோம். அப்போ நம்மளுக்கு அங்கே என்ன கிடைக்கும்னா ஆப்ஷன், அதாவது பிக்கு வந்து பென்சின் டயசோனியம் குளோரைட் கிடைக்கும். அந்த பென்சின் டயசோனியம் குளோரைடு வந்து நம்மளுக்கு இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குப்ரஸ் சயனைடு பொட்டாசியம் சயனைடு முன்னிலையில் வினையில் ஈடுபடும் போது உனக்கு ஃபினைல் சயனைடு அப்படிங்கிற சேர்மம் கிடைக்கும். அந்த ஃபினைல் சயனைடை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், CN முழுவதுமாக நீரார் பகுத்தா அது COOH மாறும். இந்த டைஃபாஹச் அப்படிங்கிற இங்கே ஒரு சேர்மம் நம்மளுக்கு வந்து இங்கே வினைவேக மாற்ற நச்சு அப்படிங்கிறது இருக்கிறனால உனக்கு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் அப்படின்னு பார்க்கும்போது பென்சால்டிஹைட், ஆப்ஷன் சி பென்சால்டிஹைட் தான் நம்மளுக்கு இங்கே கரெக்ட் ஆப்ஷனாக நம்மளுக்கு இருக்கும். சரி, கொஸ்டின் நம்பர் 8. கொஸ்டின் நம்பர் 8 பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நாம் சொன்ன கான்செப்ட் தான். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் மோஸ்ட் அசிடிக். ஆல்ரெடி நாம் சொன்னது, முதல் ஆப்ஷன் ஃபீனால் கொடுத்துருக்கு, ரெண்டாவது ஆப்ஷன் ஆர்த்தோநைட்ரோஃபீனால் இருக்குது, மூணாவது ஆப்ஷன் ஆர்த்தோடொலுவிக் ஆசிட் இருக்குது, நாலாவது ஆப்ஷன் வந்து பேராமீத்தாக்சிஃபீனால் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கு. இதில் எல்லாத்துலேயும் பாரு ஆப்ஷன் ஏ, பி அண்டு டி எல்லாத்துலேயுமே OH. பட் மூணாவது ஆப்ஷனில் கவனிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா COOH. ஜென்ரலாகவே COOH அசிடிக் நேச்சரானது OH விட கண்டிப்பாக மிகவும் அதிகம். இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ எடுக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த COOH இருக்கக்கூடிய மூணாவது ஆப்ஷன் ஆர்த்தோடொலுவிக் அமிலம் அப்படிங்கிறது தான் இருக்கிறதே நம்மளுக்கு என்ன வலிமை மிக்க அமிலமாக நம்மளுக்கு கிடைக்குது. சரிங்களா? இப்போ கொஸ்டின் நம்பர் 9. டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் தி மைனஸ் எஃபெக்ட் ஆஃப் த ஃபாலோயிங். ஆல்ரெடி நம்ம தியரியில் டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த மைனஸை விளைவு கொண்ட தொகுதியினுடைய வரிசை என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா CN இருக்குது, ரெண்டாவது NO2, மூணாவது NH2, நாலாவது ஃப்ளூரின் இது இருக்குது. சரியா? இதனுடைய தமிழ் வெர்ஷன்ஸ் அப்படி நம்ம பார்த்துக்கிறோம். CN இருக்குது, NO2 இருக்குது, NH2 இருக்குது, F இருக்குது. இந்த 4 இருக்கிறதுலையே அதிக மைனஸை விளைவு கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா NO2, அதுக்கு அடுத்தது CN, அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளூரின், அதுக்கு அடுத்தது தான் NH2. ஸோ இந்த ஆர்டர் நான் ஆல்ரெடி நம்ம தியரியில் டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த ஆர்டர் நம்ம பார்த்துக்கணும்னு சொன்னோம். இந்த பேட்டர்னில் கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது NO2, அடுத்தது CN, அடுத்தது F, அடுத்து NH2, அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் டி அப்படிங்கிறது இந்த கொஷனுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். சரி, அடுத்து கொஷின் நம்பர் 10. கோல்ஃப் எலக்ட்ராலிட்டிக் மெத்தட் கேன் பி யூஸ்டு டு ப்ரொடியூஸ். கோல்ஃபினுடைய மின்னார் பகுத்தல் முறையின் மூலம் கீழ்கண்ட எந்த சேர்மத்தை நாம் தயாரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு கேட்டிருக்கு. இது நம்மளுக்கு எல்லா இடத்துலையுமே வரக்கூடிய நிறையா லெசன்ஸில் இருந்து கலந்து வரக்கூடிய இது ஒரு கொஷினாக தான் இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா முதல் ஆப்ஷன் அல்கேன் இருக்குது, ரெண்டாவது ஆப்ஷன் அல்கீன் இருக்குது, மூணாவது ஆப்ஷன் அல்கைன் இருக்குது, நாலாவது ஆப்ஷன் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கோல்ஃபினுடைய மின்னார் பகுத்தல் முறையில் நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4மே, அதாவது இந்த 3 அல்கேன், அல்கீன், அல்கைன் இந்த 3மே நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ நம்ம எடுக்கும்போது அதுக்கான கீழே ஈக்குவேஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த CH3CONA, அதே மாதிரி முதல்ல பார்த்தீங்கன்னா சோடியம் அசிட்டேட் கொடுத்துருப்பேன், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் சக்சினேட் கொடுத்துருப்போம், அடுத்தது பொட்டாசியம் மெலியேட் கொடுத்துருக்கு. இது எல்லாமே நம்ம மின்னார் பகுத்தல் முறைக்கு அப்படிங்கிறது உட்படுத்தும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா அல்கேன், அல்கீன், அல்கைன் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்குது. அப்போ இந்த கொஷனுக்கான ஆப்ஷன் என்ன நம்ம எடுத்துக்கிறோம்னா ஆப்ஷன் டி. ஓகே, அடுத்து 11வது கொஸ்டின். ஆப்டிக்கல் ஐசோமரிசம் இஸ் சோன் பை, அதாவது தமிழில் பார்த்தோன்னா கீழ்கண்டவற்றுள் ஒளிச்சுழற்றும் தன்மையுடையது எது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஜென்ரலாக நம்ம மாற்றியம் அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்த்துருப்போம். எந்த ஒரு சேர்மத்தில் சீர்மையற்ற கார்பன் அணு, விச் ஒன் ஆஃப் த ஆர்கானிக் காம்பவுண்ட் விச் கண்டைன் அசிமெட்ரிக்கல் கார்பன் ஆட்டம், சீர்மையற்ற கார்பன் அணுவை எந்த சேர்மம் பெற்றிருக்குதோ அந்த சேர்மம் எல்லாமே ஒளிச்சுழற்றும் தன்மையை பெற்றிருக்கும். ஸோ அப்படி இதில் பார்க்கும்போது முதல் ஆப்ஷன் லாக்டிக் அமிலம், செகண்ட் ஆப்ஷன் மேண்டலிக் அமிலம், தேர்டு சக்சீனிக், ஃபோர்த்து வந்து
ரெண்டு போத் ஏ அண்ட் பி அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் நான் கீழே ஆன்சரோடையே கொடுத்துருக்கேன். லாக்டிக் அமிலத்திலையும் பார்த்தீங்கன்னா அசிமெட்ரிக்கல் கார்பன் சீர்மையற்ற கார்பன் இருக்குது. மேண்டலிக் அமிலத்திலையும் பார்த்தீங்கன்னா அசிமெட்ரிக்கல் கார்பன் சீர்மையற்ற கார்பன். அதாவது சீர்மையற்ற கார்பன் அணுகுனா என்னன்னு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரியணும். ஒரு கார்பனோட இணைஞ்சிருக்கக்கூடிய 4 தொகுதிகளுமே வெவ்வேறாக இருந்தால் அந்த தொகுதியை தான் நம்ம சீர்மையற்ற கார்பன் அணு கொண்டிருக்கக்கூடிய சேர்மம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த சீர்மையற்ற கார்பன் அணு லாக்டிக் அமிலத்தில் இருக்குது, மேண்டலிக் அமிலத்தில் இருக்குது. அப்போ நம்ம லாக்டிக் அமிலமும் சரி மேண்டலிக் அமிலமும் சரி ரெண்டுக்குமே ஒளிச்சுழற்றும் பண்பானது இருக்கும். அப்போ ஆப்ஷன் நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா போத் ஏ அண்ட் பி அப்படிங்கிறத ஆப்ஷனாக நம்ம எடுத்துக்கிறோம். சரி, கொஸ்டின் நம்பர் 12 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ரியாக்ஷன் பை விச் பென்சாயிக் ஆசிட் கேனாட் பி பெப்பர்ட். கீழ்கண்ட எந்த வினையை பயன்படுத்தி நாம் பென்சாயிக் அமிலத்தை நம்மளால் தயாரிக்க முடியாது. ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்சது தான். அதாவது பென்சீன் வளையத்தினுடைய சைடில் அல்கைல் தொகுதி இணைஞ்சிருந்தா அதை எல்லாமே நம்ம ஆக்சிஜனேற்றம் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த அல்கைல் தொகுதியானது COH convert ஆகும். That means the compound which contain alkyl group as a side chain, that compound undergoes the oxidation, it becomes what? COOH group. But இதில் A, B, C இந்த 3 ஆப்ஷன்லையும் கவனித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து அசிடிக் ஹைட்ரஜன் ஆனது இருக்குது. CH3 இருக்குது, CH2 CH3 இருக்குது, அதே மாதிரி CH3 எல்லாத்துலேயும் இருக்குது. பட் 4th ஆப்ஷனில் மட்டும் அந்த அசிடிக் ஹைட்ரஜன் அதாவது அமிலத்தன்மை இருக்கக்கூடிய ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் பென்சைலிக் ஹைட்ரஜன் அப்படிங்கிற ஒரு ஹைட்ரஜன் ஆனது அந்த ஆல்ஃபா கார்பனில் இல்லை. அப்போ அந்த பென்சைலிக் ஹைட்ரஜன் இல்லாதனால இது ஆக்சிடேஷன் செஞ்சோம்னா நம்மளுக்கு அங்கே என்ன கிடைக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்சாயிக் அமிலமானது நம்மளுக்கு கிடைக்காது. அப்போ ஆப்ஷன் டி வந்து கரெக்ட் ஆன்சராக நம்ம எடுத்துக்கலாம். சரி, அடுத்த கொஸ்டின் நம்பர் 13. which one of the following is strong acid? இதான் இங்கே பாயிண்ட்டு. ஆர்த்தோநைட்ரோபென்சாயிக் ஆசிட், மெட்டாநைட்ரோபென்சாயிக் ஆசிட், பேராநைட்ரோபென்சாயிக் ஆசிட், பென்சாயிக் ஆசிட் இதை கொடுத்துருக்கு. நம்ம ஃபஸ்ட்டு ஆர்டர்லேயே நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்த்தோநைட்ரோபென்சாயிக் ஆசிட் மெட்டா இதில் பிகேஏ வேல்யூ வச்சு தான் நம்ம மெயினாக நம்ம பார்க்கணும். ஆர்த்தோநைட்ரோபென்சாயிக் ஆசிட் 2.17 வரும், மெட்டாநைட்ரோபென்சாயிக் ஆசிட் வந்து 3.49 வரும், பேராநைட்ரோபென்சாயிக் ஆசிட் வந்து 3.44 வரும். ஸோ பென்சாயிக் ஆசிட் ஸோ இந்த கண்டிஷன்ஸில் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 ஆப்ஷன் பி, சி, டி இதோட கம்பேர் பண்ணும்போது ஆர்த்தோநைட்ரோபென்சாயிக் ஆசிடோடைய வேல்யூ வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குது, பிகேஏ வேல்யூ குறைவாக இருக்குது. அப்போ ஆல்ரெடி நம்ம சொன்னதான் பிகேஏ வேல்யூ எதுக்கு கம்மியாக இருக்கோ அது ஸ்ட்ராங் ஆசிட். அப்போ ஆர்த்தோநைட்ரோபென்சாயிக் அமிலம் அப்படிங்கிறது ஒரு வலிமைமிக்க அமிலமாக நம்மளுக்கு இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ. அடுத்து கொஸ்டின் நம்பர் 14. இது ஒரு சிம்பிள் ஒன். பென்சாயிக் ஆசிட்டை வந்து அமோனியாவோட வினையில் ஈடுபடுத்தினா உனக்கு முதல்ல பென்சமைட் கிடைக்கும். அந்த பென்சமைடை மறுபடியும் நம்ம சோடியம் ஆக்சிப்ரோமைடோட வினையில் ஈடுபடுத்தும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிலின் கிடைக்கும். இந்த அனிலின் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். சோடியம் நைட்ரேட் மற்றும் HCl அதாவது டயசோஆக்க வினை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அப்போ அந்த சோடியம் நைட்ரேட் மற்றும் HClோட வினையில் ஈடுபடுத்தும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்சீன் டைசோனியம் குளோரைடு அப்படிங்கிற சேர்மமானது உனக்கு கிடைக்கும். அப்போ இதுக்கான ஆன்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பென்சீன் டைசோனியம் குளோரைடு. சரி, இப்போ அடுத்த கொஸ்டின் நம்பர் 15 பார்ப்போம். பென்சைல் புரோமைடு சோடியம் சயனைடோட வினையில் ஈடுபடும்போது என்ன கிடைக்குது, அதுக்கு அடுத்தது அதை நீரார் பகுத்தலுக்கு உட்படுத்தினா சி கிடைக்குதுன்னு ஒரு கொஸ்டினும். அதே கீழே வந்து பென்சைல் புரோமைடு மெக்னீசியோட ரியாக்ட் ஆகி மறுபடியும் கார்பன் டை ஆக்சைடு அண்டு நீரார் பகுத்தலுக்கு உட்படுத்தும் போது சியை கொடுக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பொதுவாக நம்மளுக்கு சி அப்படிங்கிறது அங்கே என்ன அப்படிங்கிறத நம்மளுக்கு இங்கே கொஷின்ஸ் கேட்டிருக்கு. இது ஃபெமிலியர் கொஷின்ஸ் தான். அப்போ பென்சைல் புரோமைடு சோடியம் சயனைடோட வினையில் விடும்போது ஃபினைல் சயனைட் கிடைக்கும். அதை நீரார் பகுத்தலுக்கு உட்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்சாயிக் ஆசிட் ஆனது நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே பென்சாயிக் அமிலம் அப்படிங்கிறது ஆப்ஷன் பி அப்படிங்கிறது கரெக்ட் ஆப்ஷனாக நம்ம இங்கே எடுத்துக்கிறோம். சரி, அடுத்து கொஸ்டின் நம்பர் 16. அதாவது என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது பேராமெத்தில் அசிட்டோஃபீனோன் இருக்குது. இதை வந்து பொட்டாசியம் பர்மாங்கனேட்டோட ஆக்சிடேஷன் பண்ணுறோம். அப்போ பொட்டாசியம் பர்மாங்கனேட் மற்றும் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வச்சு ஆக்சிடேஷன் பண்ணும்போது கீழே நான் ஈக்குவேஷன்ஸ் கரெக்டாக ஆன்சரோடைய கொடுத்துருக்கேன். அந்த இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல உங்களுக்கு பொட்டாசியம் தாலேட் அப்படிங்கிற ஒரு சேர்மம் கிடைக்கும். That potassium thalate further on react with the dilute sulfuric acid நீர்த்த H2SO4ஓட வினையில் ஈடுபடும் போது நம்மளுக்கு இங்கே என்ன கிடைக்கும், சி அப்படிங்கிறது என்ன காம்பவுண்ட் அப்படிங்கிறதா நம்மளுக்கு இங்கே கேட்டிருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது அப்போ அந்த பொட்டாசியம் தாலேட்டை டைலூட் சல்ஃபியூரிக் ஆசிடை வந்து நீரார் பகுத்தலுக்கு வச்சு நம்ம நீரார் பகுத்தலுக்கு உட்படுத்தினோம்னா நம்மளுக்கு அங்கே கிடைக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி
டெரித்தாலிக் அமிலம். தாலிக் அமிலம் கண்டிப்பாக வரதுக்கு பாசிபிலிட்டி இல்லை. ஐசோதாலிக் அமிலம், பென்சாயிக் அமிலம் கண்டிப்பாக வராது. அப்போ ஆப்ஷன் சியை நாம் என்ன எடுத்துக்கிறோம், டெரித்தாலிக் அமிலம். சரி, அடுத்து கொஸ்டின் நம்பர் 17 ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான். இதில் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஸ்ட்ராங் ஆசிட். நான் ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்லியிருக்கேன், OHும் COOH குரூப்பும் அட்ஜசன்ட் கார்பனில் இருந்ததுன்னா அதனுடைய அசிடிக் ஸ்ட்ரென்த் வந்து கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற பாயிண்டில் சொல்லியிருக்கோம். அப்போ அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா OH COOH குரூப்பும் அட்ஜசன்ட் கார்பனில் இருக்குது. பட் ஆப்ஷன் பி ஆப்ஷன் சி ரெண்டுமே OH ஆப்போசிட் கார்பனில் ஆப்ஷன் பிலையும், அதே ஆப்ஷன் சியில் வந்து ஆல்டர்னேட்டிவ் கார்பனில் இருக்குது, அதை பென்சாயிக் ஆசிட்ஸ் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே OH COOH குரூப் ரெண்டுமே அட்ஜசன்ட் கார்பனில் இருக்கிறனால அதுதான் மற்ற காம்பவுண்டோட அசிடிக் ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏவை நாம் கரெக்ட் ஆப்ஷனாக நாம் செலக்ட் பண்ணிக்கிறோம். சரி, கொஸ்டின் நம்பர் 18 என்ன, இது IUPAC நேம் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பவுண்ட். இதுதான் பாயிண்ட்டு. IUPAC ஓரியன்டாக இதுதான் நான் ஃபஸ்ட் கொஸ்டின் நம்ம இப்போ பார்க்குறோம். இது வரைக்கும் பார்த்ததுலேயே இதில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட் காம்பவுண்ட். எப்பொழுதுமே நம்ம IUPAC நேம் கொடுக்கும்போது பேரண்ட் காம்பவுண்ட், வாட் இஸ் அ பேரண்ட் காம்பவுண்ட், அதோட தாய்வழி சேர்மம் என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்துக்கணும். அதில் பார்க்கும்போது இங்கே மெயினாக வந்து பென்சாயிக் ஆசிட் தான் வந்து பேரண்ட் காம்பவுண்டை நாம் எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ COOH அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும்போது அங்கே மெயின் ஃபங்க்ஷனல் குரூப் அதுதான். அதிலிருந்து தான் நம்பர் கொடுக்குறோம். அப்படி நம்பர் கொடுக்கும்போது அந்த OH இருக்கிறது 3rd 4th 5th, இந்த 3rd கார்பன் 4th கார்பன் 5th கார்பனில் தான் 3 OH வந்து இருக்குது. ஸோ அப்படி நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ இந்த காம்பவுண்டுக்கு நாம் பேர் என்னன்னு சொன்னால் 3,4,5 ட்ரைஹைட்ராக்சி பென்சாயிக் அமிலம். இதுதான் நம்மளுக்கு கரெக்ட் ஆப்ஷனாக நம்ம இங்கே எடுத்துக்கலாம். சரி, அடுத்து கொஸ்டின் நம்பர் 19. கொஸ்டின் நம்பர் 19 பாரு, இதே தான். இந்த காம்பவுண்டுக்கு நாம் ஆல்ரெடி இதே காம்பவுண்டோட IUPAC நேம் தான் பார்த்தோம். இந்த காம்பவுண்டுக்கு இன்னொரு பேரும் நாம் சொல்லலாம் கேலிக் அமிலம், தட் மீன்ஸ் கேலிக் ஆசிட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இந்த கேலிக் ஆசிட் அப்படிங்கிறத ஹீட் பண்ணுறோம். நம்ம ஜென்ரலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீகார்பாக்சிலேஷன் அப்படிங்கிறது ரிமூவல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. நம்மளுக்கு ஆல்ரெடி ஃபெமிலியர் எக்ஸாம்பிள் ஃபார் த டீகார்பாக்சிலேட்டிங் ஏஜென்ட் சோடா லைம். ஸோ டீகார்பாக்சிலேஷன் ஆல்ரெடி சொன்னேன், ரிமூவல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. அதே carboxylic acid which are subjected to heating from the carboxylic acid group, that is COOH group, from which the CO2 has removed. அப்போ COOH அங்கே வெளியே போயிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபீனால் அப்படிங்கிற டாப்பிக்கில் இது ஒரு மெயின் காம்பவுண்டு. ஸோ கீழே ஈக்குவேஷன்ஸும் நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,2,3 சரியா, 1,2,3 ட்ரைஹைட்ராக்சி பென்சீன் அப்படிங்கிற ஃபைரோகலால் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஆல்ரெடி நான் சொன்னது தான் இந்த சேர்மத்தினுடைய நேம், அதாவது காம்பவுண்ட் ரியாக்டன்டுடைய நேம் கேலிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்டாக இங்கே கொடுத்துருக்காங்க. சரி, கொஸ்டின் நம்பர் 20 ஆந்த்ரனிலிக் ஆசிட். ஆந்த்ரனிலிக் அமிலத்தை சோடியம் நைட்ரேட் அண்ட் HCl அதான் ஆல்ரெடி இது டிஸ்கஸ் பண்ணதான் டயசோட்டைசேஷன் டயசோ ஆக்க வினை. இப்போ இந்த டயசோ ஆக்க வினையில் ஆந்த்ரனிலிக் அமிலத்தில் NH2 கீழே சமன்பாடு நான் கொடுத்துருக்கிறேன். அந்த NH2 வந்து டயசோ ஆக்க வினைக்கு உட்படுத்தினாவே அது என்னவா மாறும் அப்படின்னா N2Cl டயசோனியம் குளோரைடாக நம்மளுக்கு மாறும். இப்போ அந்த டயசோனியம் குளோரைடை வந்து நம்ம நீரோட சேர்த்து வெப்பப்படுத்துகிறோம், பாயில் பண்ணுறோம், நீர் மூலக்கூறோட வினையில் ஈடுபடுத்துகிறோம், பாயில் வித் வாட்டர். அப்படிங்கும்போது அந்த N2Cl ஃபுல்லாக எது ரீப்ளேஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OH ஆனது நம்மளுக்கு ரீப்ளேஸ் பண்ணும். அப்போ OH ரீப்ளேஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு NH2 வந்து N2Cl மாறுது, அந்த N2Cl வந்து OH மாறுது. அப்போ நம்மளுக்கு அங்கே கிடைக்கக்கூடிய காம்பவுண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா சாலிசிலிக் ஆசிட், ஆர்த்தோஹைட்ராக்சி பென்சாயிக் ஆசிட் அப்படிங்கிற சாலிசிலிக் ஆசிட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது நம்மளுக்கு கரெக்ட் ஆன்சராக இருக்கும். சரி, அடுத்து கொஸ்டின் நம்பர் 21. கொஸ்டின் நம்பர் 21 முதல்ல சாலிசிலிக் ஆசிட் இருக்குது, அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபீனால் இருக்குது. ரெண்டையும் ரியாக்ட் பண்ணால் சாலிசிலிக் ஆசிட்டையும் ஃபீனாலையும் ரியாக்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சாலிசிலிக் ஆசிட்டில் இருக்கக்கூடிய அசிடிக் ஹைட்ரஜனும் இங்கே இருக்கக்கூடிய ஹச்சும் சேர்ந்து என்ன ஆயிடணும் OH சேர்ந்து வாட்டர் மாலிகுல் வெளியே போயிட்டு நம்மளுக்கு அங்கே என்ன கிடைக்கும் அப்படிங்கிற காம்பவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினைல் சாலிசிலேட். ஃபினைல் சாலிசிலேட் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, அதுதான் அங்கே காம்பவுண்ட் கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட். பட் இங்கே மெயினாக கவனிக்கணும், எப்பயுமே ஒரு கொஷின் வந்து போத் A and B அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வருது அப்படின்னாவே அந்த கொஷினை ஒரு தடவை 2 தடவை பார்த்துட்டு ஆன்சர்ஸ் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ அந்த ஃபினைல் சாலிசிலேட்டினுடைய இன்னொரு நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சலால்.
அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஃபினைல் சாலிசிலேட் ஆப்ஷன் ஏல இருக்குது, சலாலுங்கிறது ஆப்ஷன் பியில் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், போத் ஏ அண்ட் பி, ஆப்ஷன் ஏ அண்ட் பி ரெண்டையும் நம்ம கரெக்ட் ஆன்சராக எடுத்துக்கலாம். ஸோ ஆப்ஷன் டி அப்படிங்கிறது இங்கே நம்மளுக்கு கரெக்ட் ஆப்ஷனாக இருக்கும். சரி, அடுத்து கொஷின் நம்பர் 22. நான் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் காம்பவுண்ட், அதாவது இது காம்பவுண்ட் நம்ம என்ன சொல்லலாம், தாலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம், தாலிக் அமிலம். இப்போ அந்த தாலிக் அமிலத்தை பொட்டாசியம் ஹைட்ராக்சைடோட சேர்த்து நம்ம ஹீட் பண்ணுறோம். இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீகார்பாக்சிலேஷன், அதாவது ஆல்ரெடி சொன்னதான் ரிமூவல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு மூலக்கூறானது வெளியே போகுது. அப்போ கார்பன் டை ஆக்சைடு மூலக்கூறு ரெண்டு, மேலே இருக்கக்கூடிய CO2 சரி, கீழே இருக்கக்கூடிய CO2 சரி, ரெண்டுலேருந்துமே CO2 வெளியே போயிட்டா நம்மளுக்கு ஃபைனலாக அங்கே கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்சீன். அப்போ பென்சீன் அப்படிங்கிறது அங்கே நம்மளுக்கு கரெக்ட் ஆப்ஷனாக இருக்கும். அப்போ ஆப்ஷன் சி அப்படிங்கிறது என்ன, பென்சீன். சரி, அடுத்து கொஸ்டின் நம்பர் 23. இந்த கொஸ்டின் நம்பர் 23ல் நம்ம பார்க்கும்போது தாலிமைடு இருக்குது. அந்த தாலிமைடை அக்வஸ் சோடியம் ஆக்சிக்ளோரைடோட சேர்த்து வினையில் ஈடுபடுத்துகிறோம். அதுக்கு நான் கீழே ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்கிறேன். அக்வஸ் சோடியம் ஆக்சிக்ளோரைடோட வினையில் ஈடுபடுத்தும் போது ஒரு இன்டர்மீடியட் காம்பவுண்ட் வருது. அப்போ இன்டர்மீடியட் காம்பவுண்ட் அந்த பி அப்படிங்கிறது மறுபடியும் என்ன ஆகுதுன்னா ஹாஃப்மேன் ரீஅரேஞ்ச்மெண்ட், ஹாஃப்மேன் மாற்ற வினை அப்படிங்கிற வினைக்கு உட்படுது. அப்படி உட்படும் போது நம்மளுக்கு சிங்கிற காம்பவுண்ட் கிடைக்குது. அப்போ சிங்கிற காம்பவுண்ட் என்ன அப்படிங்கிறதான் இங்கே கொஷின். கீழே அந்த சமன்பாட்டை அப்படியே ஈக்குவேஷன்ஸை கரெக்டாக பார்த்தோன்னா தாலிமைடு இருக்குது. அக்வஸ் சோடியம் ஆக்சிக்ளோரைடோட வினையில் ஈடுபடும்போது அது இன்டர்மீடியட். ஹாஃப்மேன் ரீஅரேஞ்ச்மெண்ட்டுக்கு போகும்போது அந்த CONH2வில் இருக்கக்கூடிய அந்த CO-வானது என்னவா வெளியே போயிடும், CO2வா வெளியே போயிடும். அப்போ CO2வா வெளியே போனோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா ஆந்த்ரனிலிக் அமிலம் அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்கே கிடைக்கும். அப்படிங்கிறது ஆந்த்ரனிலிக் அமிலம் அப்படிங்கிறது நம்மளுக்கு கரெக்ட் ஆப்ஷனாக நம்மளுக்கு இருக்கும். கொஷின் நம்பர் 24. இப்போ அடுத்த கொஷின் பார்ப்போம். இது நம்ம தியரியிலே இருக்கக்கூடிய ஒரு ஆர்டினரி கொஷின் தான். பென்சால்டிஹைட் ரியாக்ட் வித் ஹைட்ரஜன் சயனைட். அந்த பென்சால்டிஹைட் ரியாக்ட் ஆகும்போது நம்மளுக்கு காம்பவுண்ட் பி கிடைக்குது. அந்த காம்பவுண்ட் பியை வந்து ஹைடாலிசிஸ் நீராவி பகுத்தலுக்கு உட்படுத்தும் போது என்ன காம்பவுண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது தான். அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பென்சால்டிஹைட் ரியாக்ட் வித் ஹைட்ரஜன் சயனைட் நம்மளுக்கு CO-வில் இருக்கக்கூடிய ஓக்கோட கச்சும் கார்பனோட போய் CN சேர்ந்து நம்மளுக்கு ஃபஸ்ட் ஒரு இன்டர்மீடியட் காம்பவுண்ட் கிடைக்கும். ஆல்ரெடி பேசிக் நான் சொன்னதான் CN ஹைடாலிசிஸ் பண்ணால் நீராவி பகுத்தல் வினைக்கு நம்ம உட்படுத்தணும்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து COH மாறும். அப்போ நம்மளுக்கு ஃபைனலாக கிடைக்கக்கூடிய அங்கே ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா C6H5 CHOH COOH. ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு இந்த காம்பவுண்ட் என்ன அப்படிங்கிறது இன்ட்ரொடக்ஷன் பார்ட்லேயே பார்த்தோம். மேண்டலிக் ஆசிட் அப்படிங்கிறது சொல்லுவோம். இந்த மேண்டலிக் ஆசிட்ஸ் ஓரியன்டாகவும் அப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது ஒன்று சொன்னோம், ஆப்டிக்கலி ஆக்டிவ் அசிமெட்ரிக்கல் கார்பன் ஆட்டம் இருக்கிறனால அதுக்கு ஆப்டிக்கலி ஆக்டிவ், அதாவது ஒளிச்சுழற்றும் தன்மை அப்படிங்கிற பண்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். ஸோ அப்போ இந்த கொஷனுக்கு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மேண்டலிக் ஆசிட், மேண்டலிக் அமிலத்தை நம்ம எடுத்துக்கலாம். சரி, அடுத்து கொஷின் நம்பர் 25. அனதர் நேம் ஆஃப், மேலே இருக்கக்கூடிய காம்பவுண்ட் நம்மளுக்கு தெரியும் சின்னமிக் ஆசிட். சின்னமிக் ஆசிட் நான் டிஸ்கஸ் பண்ணணும்னு சொன்னேன், அரோமேட்டிக் அன்சாச்சுரேட்டட் கார்பாக்சிலிக் ஆசிட். ஸோ அப்போ அந்த இதில் பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ டிரான்ஸ் பீட்டா ஃபினைல் அக்ரிலிக் ஆசிட், சிஸ் பீட்டா ஃபினைல் அக்ரிலிக் ஆசிட், அல்லோ சின்னமிக் ஆசிட், போத் பி அண்ட் சி நம்ம கொடுத்துருக்கோம். இதில் வந்து டிரான்ஸ் பீட்டா ஃபினைல் அக்ரிலிக் ஆசிட் தான் நம்ம சின்னமிக் ஆசிட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சிஸ்ஸையும் சிஸ் பீட்டா ஃபினைல் அக்ரிலிக் ஆசிட்னாலும் ஆலோ சின்னமிக் ஆசிட்னாலும் ஒன்று. அப்போ சின்னமிக் ஆசிட்னுடைய டிரான்ஸ்ஃபார்ம் தான் எக்ஸாக்டாக நம்ம டிரான்ஸ் பீட்டா ஃபினைல் அக்ரிலிக் ஆசிட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்படி எடுக்கும்போது இங்கே ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது நம்மளுக்கு கரெக்ட் ஆப்ஷனாக நம்மளுக்கு இருக்கும். அப்போ டிரான்ஸ் பீட்டா ஃபினைல் அக்ரிலிக் ஆசிட் அப்படிங்கிறது சின்னமிக் ஆசிட்னுடைய அனதர் நேம். சரி, இப்போ அடுத்து கொஷின் நம்பர் 26. கொஷின் நம்பர் 26, சின்னமிக் ஆசிட்டை ஆக்சிடேஷன் பண்ணுறோம். அப்படி கிடைச்ச இன்டர்மீடியட் காம்பவுண்ட் ஆக்சிடேஷன் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய சேர்மம் என்ன? அப்போ சின்னமிக் ஆசிட்டை ஆக்சிடேஷன் பண்ணோம்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பென்சால்டிஹைட் கிடைக்கும். அந்த பென்சால்டிஹைடை நம்ம ஆக்சிடேஷன் பண்ணால் நம்மளுக்கு ஆப்ஷன் சி அப்படிங்கிற பென்சாயிக் அமிலம் அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ C6H5 CH டபுள் பாண்ட் CH டபுள் பாண்ட் COOH நம்ம ஆக்சிடேஷன் பண்ணால் C6H5 CHOங்கிற பென்சால்டிஹைட் கிடைக்கும். அந்த பென்சால்டிஹைடை ஃபர்தராக ஆக்சிடேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு பென்சாயிக் ஆசிட். அப்போ இந்த கொஷனுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி பென்சாயிக் ஆசிட். சரி, அடுத்து கொஷின் நம்பர் 27. கொஷின் நம்பர் 27ல் பேராஹைட்ராக்சி
பென்சாயிக் ஆசிட்டை வந்து எக்ஸஸா புரோமினோட வினையில் ஈடுபடுத்தும் போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய சேர்மம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. இதுக்கு எக்ஸாக்ட் ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் டி. இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா COOH குரூப் வந்து ஆர்த்தோ பொசிஷனில் இருக்குது. அப்போ அந்த COOH குரூப்புங்கிறது மெயின்ங்கிறது அது ரொம்ப ரியாக்டிவ் குரூப் ஆஸ் வெல் as ஸ்டெபிலிட்டி குரூப். அப்போ புரோமினோட ரியாக்ட் ஆகும்போது ஈஸியாக பேராஹைட்ராக்சி வந்து என்ன கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, அதாவது 2,4,6 ட்ரைப்ரோமோ ஃபீனால் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஆக்சுவலாக நம்மளுக்கு தெரியும் புரோமின் வந்து ஃபீனால் வந்து டீக்ளரைஸ் த புரோமின் வாட்டர். அப்போ டீக்ளரைஸ் த புரோமின் வாட்டர் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 2,4,6 அப்படிங்கிற ட்ரைப்ரோமோ ஃபீனால் அப்படிங்கிற காம்பவுண்ட் ஆனது கிடைக்கும். ஸோ அப்போ ஆப்ஷன் சியை நம்ம வந்து கரெக்ட் ஆன்சராக நம்ம இங்கே எடுத்துக்கலாம். சரி, அடுத்தது கொஸ்டின் நம்பர் 28. Which one of the following carboxylic acid undergoes decarboxylation easily? இதில் ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி. இதில் பார்த்தோம்னா மெயினாக இந்த ஆப்ஷன் பியில் மட்டும் கொஞ்சம் கவனி. அந்த கவனிக்கும் போது அந்த COOH குரூப்புக்கு பக்கத்தில் CH2 குரூப் அப்படிங்கிற குரூப் இருக்குது. அப்போ அந்த CH2 குரூப்பினுடைய அசிடிக் நேச்சர் ரொம்ப 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 அதிகம். ஸோ அப்போ அசிடிக் நேச்சர் அதிகமாக இருக்கிறனால which undergoes decarboxylation very easily. அப்போ இந்த CH2ங்கிறது அசிடிக் ஸ்ட்ரென்த், அதாவது அமிலப்பண்பு அந்த CH2 கார்பனுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ அது மிக எளிதில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பாக்சில் நீக்க வினைக்கானது உட்படும். அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பியை நம்ம எடுத்துக்கலாம். சரி, அடுத்து கொஸ்டின் நம்பர் 29. அதாவது டொலுவின் இருக்குது. அந்த டொலுவீனை ஆக்சிடேஷன் பண்ணுறோம். அப்போ அந்த டொலுவீனை ஆக்சிடேஷன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அங்கே பென்சாயிக் ஆசிட் கிடைக்கும், பென்சாயிக் அமிலம் கிடைக்கும். அந்த பென்சாயிக் ஆசிடமானது தயோனைல் குளோரைடு SOCl2 வினையில் ஈடுபடுது. அப்போ நம்மளுக்கு அந்த OH ரீப்ளேஸ் பண்ணிட்டு Cl வந்து பென்சாயில் குளோரைடு கிடைக்கும். அந்த பென்சாயில் குளோரைடு சோடியம் அசைடோட வினையில் ஈடுபடும் போது ஒரு இன்டர்மீடியட் காம்பவுண்ட் கிடைக்கும். அந்த இன்டர்மீடியட் காம்பவுண்டை வெப்பப்படுத்தும் போது அது வந்து அமைப்பு மாற்றம் அப்படிங்கிற பண்புக்கு உட்பட்டு நம்மளுக்கு இங்கே என்ன சேர்மம் நம்மளுக்கு கிடைக்கும்னா ஃபினைல் ஐசோசயனேட் அப்படிங்கிற ஆப்ஷன் பி, ஃபினைல் ஐசோசயனேட் அப்படிங்கிற காம்பவுண்ட் ஆப்ஷன் பி ஆனது நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியை நம்ம எடுத்துக்கலாம். சரி, அடுத்து கொஸ்டின் நம்பர் 30. The correct decreasing order of the alkaline hydrolysis of the compound. கீழ்கண்ட எந்த சேர்மம் காரத்தின் முன்னிலையில் மிக எளிதில் வந்து நீரார் பகுத்தலுக்கு உட்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் NO2, OCH3, CH3. அந்த 2, 3, 4 இதில் NO2 வந்து இருக்கிறதுலே மைனஸை விளைவு அதிகம் கொண்டது, OCH3 +ஐ விளைவு கொண்டது, CH3 +ஐ விளைவு கொண்டது. இதில் NO2 -ஐ விளைவு கொண்டனால அந்த சேர்மம் தான் மிக எளிதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா காரத்தின் முன்னிலையில் நீரார் பகுத்தலுக்கு உட்படும். அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ முதல்ல பேராநைட்ரோபென்சோயேட்டு, அடுத்தது பி, அடுத்தது 3, 4 அப்படிங்கிற மாதிரி 2, 1, 3, 4 அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு ஆப்ஷன் ஏவை இதை கரெக்ட் ஆன்சராக நம்ம எடுத்துக்கலாம். இந்த பகுதியில் இது வரைக்கும் நாம் அரோமேட்டிக் கார்பாக்சிலிக் அமிலத்தில் நீட் இதில் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்திருக்கோம் அப்படிங்கிறது பார்த்துட்டு இருந்தோம். கண்டிப்பாக இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி. இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். அனுப்ப வேண்டிய முகவரி சிறப்பு அலுவலர், கல்வி தொலைக்காட்சி, 8ஆம் தளம், அண்ணா நூற்றாண்டு நூலகம், காந்தி மண்டப சாலை, கோட்டூர்புரம், சென்னை 6,85,000. தொலைபேசி எண் 7824015000.